வணக்கம் ஐயா. பிரேமா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். புஷ்பலதாமா, விநாயகர் பாடல் பாடுங்க. பிடியதன் உருவுமை குலமிகு கரியது, வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரே, அருளினன் மிகு கூடை வடிவினர் பயில் வலி வளமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். சரஸ்வதி அம்மா, நாலொரு துதி பாடுங்கம்மா. சிவாயனம். அனைத்தடியார் திருவடி பணிகிறேன். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். இன்று நம்ம சித்தாந்தம் தான், சித்தாந்த தெளிவு தான் ஐயா எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க விநாயகருடைய பெருமைகள், அவருடைய சிறப்பு பெருமைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நேற்று விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இன்னைக்கு இந்த வகுப்பு வைக்கிறோம். அடுத்த வாரம் நம்ம சித்தாந்த தெளிவில கண்டினியூ பண்ணலாம். அதனால இந்த வாரம் விநாயகருடைய பெருமை அதை பற்றி நம்ம அறிந்து கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய அருளாளர்லாம் எழுதியிருக்கிறாங்க. நிறைய கருத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம விநாயகரை பத்தி இந்த சிறப்பை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னதுனால இன்னைக்கு இந்த இதை ஏற்பாடு பண்ணிக்கிறோம். வாருங்கள் ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவிழை மனம்மை மொழிகளால் வணங்கி, அடியே இந்த குழுமத்திலே வாரம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த வணக்கத்திற்குரிய பிரேமா அம்மையாருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து தொண்டாற்றி வரும் அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். நேற்று எல்லோருமே விநாயகப் பெருமானுடைய அந்த சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாடி இருப்பீர்கள். ஆகவே விநாயகரை பற்றி சில செய்திகளை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியாக இருக்கும், ஒன்று ரெண்டு தெரியாதா இருக்கும். இப்போ நாம் அந்த சப்ஜெக்ட் கூட போறோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நம்ம சைவர்களை பொறுத்தவரை நமக்கு முழு முதற் கடவுள் சிவபெருமான் தான். கடவுள் இருக்கிறது ஒருத்தர் தான், அது சிவபெருமான் தான். மற்ற மதங்கள்ல அவங்க வெவ்வேறு கடவுளை சொல்லுவாங்க. பட் இருப்பது சைவர்களை பொறுத்தவரை சாத்திரம் சொல்றது சிவபெருமான் ஒருவர் தான். மற்றெல்லாம் தெய்வங்கள். தெய்வங்கள் வேற, கடவுள் வேற. கடவுளுக்கு இலக்கணம் பிறப்பு இறப்பு இல்லாமை. தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் ஒரு பதவி. அதெல்லாம் அப்படி பார்த்தால் சிவனை நாம் முழுமுதற் பொருளாக வணங்கி கொண்டு வருகிறோம். சிவன் வேற அல்ல,
விநாயகர் வேற இல்ல, முருகர் வேற இல்ல, அம்பாள் வேற, எல்லாமே சிவாம்சம் தான். ஒரு இடத்துல சிவனாக வணங்குகிறோம், ஒரு இடத்துல விநாயகராக வணங்குகிறோம், ஒரு இடத்துல முருகராக வணங்குகிறோம், ஒரு இடத்துல அம்பாளாக வணங்குகிறோம். விநாயகருக்கு என்ன பெருமைன்னா, நாம முழுமுதற் அந்த கடவுளை எந்த வேலை நாம் தொடங்கினாலும் முன்னமே நாம் விநாயகரை வணங்கி விட்டுத்தான் அந்த செயலை தொடங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த செயல் விக்னமாகிவிடும். அப்படி ஒரு வரத்தை சிவபெருமான் விநாயகருக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நாம் எந்த செயலை செய்தாலும் முதலே விநாயகர் வழிபாடு செய்து விட்டுத்தான் நாம் மற்றதை தொடங்குகிறோம். இப்ப நாம் ஒரு வீட்டுக்கு போறோம், ஒருத்தர் வீட்டுக்கு. அங்க ஒரு குழந்தை படம் மாட்டிருக்கு, ஒரு 2 வயசு குழந்தை படம் மாட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு படம் ஒரு ஸ்கூல் போற மாதிரி ஒரு பையன் படம் மாட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு படம் ஒரு கல்யாண கோலத்துல ஒரு சின்ன வயசு பையன் கல்யாண கோலத்துல ஒரு படம் மாட்டிருக்கு. நாம் நம்முடைய நண்பர் இப்ப போய் பார்க்க போறோமே, அவருக்கு வயது 80. அந்த படத்துல இருக்க தோற்றத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படியே ஒரு 4-5 படம் இருக்கு. நம்ம கேட்கிறவர், ஐயா யாருங்க அந்த குழந்தைன்னு கேட்போம். நான் தாங்க அப்படின்ற. அந்த சின்ன பையன் யாருங்கன்னா நான் தான் அப்படின்ற. இந்த மணக்கோலத்தை இருக்காரு, அது நானும் நான் தான். அப்போ இருப்பது ஒருத்தர் தான். அதான் பல உருவங்கள்லயே அங்க நம்ம பார்க்கிறோம். சின்ன வயதுல இருந்தது, வாலிப வயதுல இருந்தது, திருமண கோலம், இப்படி. அதே போல்தான் கடவுளும் இருக்கிறது ஒரே பரம்பொருள். அந்த பரம்பொருளை நாம் ஒரு இடத்துல சிவனாக வணங்குகிறோம், ஒரு இடத்துல விநாயகராக வணங்குகிறோம், ஒரு இடத்துல முருகராக வணங்குகிறோம், ஒரு இடத்துல அம்பாளாக வணங்குகிறோம். ஆகவே இருப்பது ஒரே கடவுள் தான். இந்த விநாயகருடைய பெருமை என்னன்னா, அனைத்திலும் முதல்வர். முதல் வணக்கம் இவருக்கு தான். எவ்வளவு பெரிய சிவாலயமாக இருந்தாலும் சரி, முதல் பூஜை விநாயகருக்கு முடித்து விட்டுத்தான் அப்புறம் மூலவருக்கு நடத்துவார். ஆகவே முதல் வணக்கம் இவருக்கு தான். அது எவ்வளவு பெரிய சிவாலயமாக இருந்தாலும் சரி, முதல் பூஜை விநாயகர் பெருமானுக்கு அங்கே பூஜை செய்து விட்டுத்தான் மூலவருக்கே அங்கு செய்ய போவார்கள். ஆகவே அனைத்திலும் முதல்வர். நம்முடைய சமயத்தை ஆதிசங்கரர் 6 பிரிவா பிரிச்சிருக்காரு. இந்த இந்து சமயத்தை 6 பிரிவா பிரிச்சிருக்காருங்க. காணாபத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம், வைணவம், சௌரம். 6 பிரிவுங்க. காணாபத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம், வைணவம், சௌரம். இதுல 6 பிரிவு எதுக்காக பிரிச்சாருன்னா, காணாபத்தியத்தை பின்பற்றும் அன்பர்கள் விநாயகரை மட்டும்தான் வணங்குவார்கள், மற்ற கடவுளை வணங்க மாட்டார்கள். கௌமார மதத்தை பின்பற்றும் பக்தர்கள் முருகனைத்தான் வணங்குவார்கள், மற்ற தெய்வங்களை வணங்க மாட்டார்கள். சைவத்தை பின்பற்றுகிற பெருமக்கள் சிவனைத்தான் வணங்குவார்கள். சாக்தத்தை பின்பற்றும் மக்கள் அம்பாளைத்தான் வணங்குவார்கள். வைணவத்தை பின்பற்றும் பக்தர்கள் பெருமாளை, திருமாலை வணங்குவார்கள். சௌரம் என்பது சூரிய வழிபாடு. இப்படியாக 6 பிரிவாக நம்முடைய சமயத்தை அங்கே ஆதிசங்கரர் பிரிச்சிருக்கார். இதுல 6 சமயங்கள்ல முதல் சமயம் கணபதிக்குரியது. காணாபத்தியம் என்பது கணபதிக்குரிய அந்த மதம். வைணவத்துல என்ன பண்றாங்க, நம்ம விநாயகர் என்று வழிபடுகிறோம். வைணவத்திலே அவர்கள் என்ன சொல்லி வழிபடுகிறார் என்றால், தும்பைக்கு ஆழ்வார் என்று சொல்லி வழிபடுகிறார்கள். எல்லா ஆலயங்களிலும் விநாயகருடைய உருவம் இருக்கும், பிரதிஷ்டை பண்ணி இருப்பார்கள். ஆனால் அவரை ஒரு ஆழ்வாராக வைத்து வணங்குகிறார்கள். சாத்தம், அம்பாளை தவிர வேற தெய்வத்தை வணங்காதவர் அபிராமிப்பட்டர். அங்கே திருக்கடையூர் கோயிலுக்கு சென்று விட்டால் அந்த ஆலயத்துல, அம்பாள் ஆலயத்தை ஒரு மூலையில உட்கார்ந்து விட்டு அம்பாளையே நோக்கி கொண்டிருப்பார். அம்பாளுடைய சௌந்தரியத்தையே பார்த்து கொண்டு இருப்பார். அப்படிப்பட்டவர் கூட அபிராமி அந்தாதி பாடும்போது விநாயகர் வணக்கம் பாடிவிட்டுத்தான் அங்க அபிராமி அந்தாதி தொடங்குகிறார். தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் ஊராதம்பாயத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்று
விநாயகர் வணக்கம் பாடிவிட்டுத்தான் அங்கே அபிராமி அந்தாதி பாடுகிறார். அம்பாளுக்குரிய சிறப்பான வழிபாட்டு பாடல்களே அபிராமி அந்தாதி ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறது. கௌமாரத்துல அருணகிரிநாதர் முருகரை பல விதங்களிலே போற்றி வணங்குவார். முருகர் தான் அவரை ஆட்கொண்டவர். அவர் கூட விநாயகரை பற்றி ஒரு சிறப்பான திருப்புகழை பாடியிருக்கிறார். கைத்தல நிறைகனி அப்பமோடவல் பூரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கத்திடும் அடியவர் புத்தியில் ஊரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பூரு திரள் புய மதயானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புனமத நிலை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே என்று விநாயகரை ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறார். சிவபெருமானுக்கும் ஒரு வரம் கொடுத்தார். விநாயகர் பெருமான் தோற்றத்திலே சிவபெருமான் அவருக்கு ஒரு வரத்தை கொடுத்தார். விநாயகா, இந்த உலகத்திலே யார் எந்த செயலை தொடங்கினாலும் உன்னை வணங்கி விட்டுத்தான் தொடங்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் அந்த செயல் விக்கிரமாகிவிடும் என்று ஒரு வரத்தை கொடுத்தார். சிவபெருமான் முப்புற சம்ஹாரம் செய்து திரிபுர சம்ஹாரம் செய்வதற்காக தேரிலே ஏறி வந்து கொண்டிருக்கிறார். திரிபுர சம்ஹாரம் வந்து திருப்பதியிலே நடந்தது. கமலாட்சம், விந்திமாலி, தாருகாட்சம் என்ற 3 அரக்கர்கள் தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை என்ற கோட்டைகளிலே மேலே சஞ்சாரம் செய்வார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளிலே 3 பேர் கீழே வருவார்கள். உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த கோட்டையினுடைய சுவர்பட்டு இறந்து விடுவார்கள். ஆகவே அவர்களை சம்ஹாரம் செய்வதற்காக பெருமான் சிவபெருமான் தேரில் ஏறி வருகிறார். தேர் ஏறி வரும்பொழுது அச்சு ஒடிந்து விட்டது. அப்பொழுதுதான் சிவபெருமான் நினைக்கிறார், அடடா, நாம் தானே விநாயகருக்கு ஒரு வரத்தை கொடுத்தோம், நாமே அவனை வணங்காமல் வந்து விட்டோமே என்று சொல்லி உடனே மானசீகமாக விநாயகரை வணங்குகிறார். விநாயகர் பெருமான் தோன்றி அந்த தேர் அச்சு முறிந்து சரியாகுது. பிறகு பெருமான் போருக்கு புறப்படுகிறார். அப்ப விநாயகர் பெருமான் தந்தையே கொஞ்சம் நில்லுங்கள்ன்ற. என்னப்பா என்று கேட்க, இல்லை இல்லை, என்னுடைய அருளால் தானே தேர் அச்சு சரியாயிட்டு, எனக்கு ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்து விட்டு போங்கள்னார். என்னப்பா காணிக்கை வேண்டும்னார். 3 கண்ணுள்ள தலை காணிக்க வேண்டும்னார். அப்ப என்ன அர்த்தம்? சிவபெருமான் தலைதான் 3 கண் உள்ளது. அப்பொழுதுதான் சிவபெருமான் தேங்காயை படைத்தாராம். ஏனென்றால் தேங்காய் சிவாம்சம் பொருந்தியது. அதனால்தான் எந்த வழிபாடாக இருந்தாலும் தேங்காய் இல்லாமல் வழிபாடு இல்லை. அதிலே 3 கண்கள் இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். அப்பொழுதுதான் சிவபெருமான் அந்த தேங்காயை படைத்திருக்கிறார். விநாயகர் பெருமான் உடல்ல அனைத்தும் அடக்கம். அந்த உடல் பாகத்தை பாத்தீங்கன்னா அனைத்தும் அடக்கம். கணேசரின் நாபி பிரம்மஸ்வரூபம், முகம் விஷ்ணு பாகம், முக்கண்கள் சிவாம்சம், இடது பாகம் சக்தி அம்சம், வலது பாகம் சூரிய அம்சம். ஆகவே அனைத்திலும் அந்த தெய்வங்களும் அடக்கம். விநாயகரை வணங்கினால் அனைத்து தெய்வங்களையும் வணங்கியதாக ஒரு அர்த்தம். நம்முடைய உடலிலே 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. முதுகுத்தண்டிலே அந்த தொப்புள் கீழே இருந்து ஆரம்பித்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், விசுத்தி, அநாகதம், ஆக்ஞை என்று 6 ஆதாரங்கள். மூலாதாரம் அது தொப்புள் கீழங்க, சுவாதிஷ்டானம், மணிபூரகம், விசுத்தி, அநாகதம், ஆக்ஞை என்று 6 ஆதாரங்கள் இருக்கு.
இந்த ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு கடவுள் அதிதெய்வம், அந்த ஆதாரத்துக்குரிய அதிதெய்வம். அப்படி பார்த்தால் முதல் ஆதாரத்துக்குரிய அதிதெய்வம் விநாயகப் பெருமான். அங்கே 6 சமயத்திலே முதல்வர் அவர் தான். 6 சமயங்களிலே முதல் சமயம் அவருக்குரியது. அனைத்து ஆலயங்களிலும் முதல் வழிபாடு அவருக்கு தான். 6 ஆதாரங்களுக்கு உடலே அந்த 6 ஆதாரங்களிலே முதல் ஆதாரம் அவருக்குரியது. விநாயகர் வழிபாடு உலகெங்கும் இருக்கு. ஏனென்றால் நம்முடைய தமிழ் மக்கள் பல நாடுகளில் சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே எல்லாம் நம்மை விட மிக சிறப்பான முறையிலே சிவாலயங்கள், விநாயகப் பெருமான் ஆலயங்கள், அம்பாள் ஆலயங்கள் கட்டி அங்கே வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள். அங்கே உலகெங்கும் பிற நாடுகளிலேயும் விநாயகர் வழிபாடு இருக்கிறது. விநாயகப் பெருமான் ஓங்கார உருவினர். இப்ப நாம் ஓம்னு சொல்றேன். ஓம் என்றால் ஒலி, வாயால சொல்றோம் ஓம் அப்படி என்று சொல்றார், அது ஒலி. அந்த ஓமையே நீங்க ஒரு பேப்பர்ல ஓவன்னா போட்டு இம்மன்னா போட்டு எழுதுனீங்கன்னா அது வரி. வாயால ஓம் என்று சொன்னால் அது ஒலி. அதே ஓமைய ஒரு பேப்பர்ல ஓவன்னா இம்மன்னா போட்டீங்கன்னா அது வரி. விநாயகப் பெருமானுடைய உருவம் சித்திர வடிவம், ஓங்காரத்தின் சித்திர வடிவம். நீங்க யானையை கற்பனை பண்ணி பாருங்க. இந்த காதுல இருந்து ஒரு கோடு தொடங்கி அப்படியே கொண்டு வந்து தலைக்கிட்ட அந்த தந்தத்திட்ட ஒரு வளைச்சு துதிக்கை கிட்ட அப்படி நீட்டி எழுத்தி போனீங்கன்னா ஓவன்னா மாதிரி இருக்கும். ஆகவே விநாயகப் பெருமான் ஓங்காரத்தின் சித்திர வடிவம். பல வடிவங்கள் இவருக்கு இருக்கு. ஆனா 32 வடிவங்கள் ரொம்ப விசேஷமா சொல்றாங்க. நிறைய ஊர்களிலே நிறைய பெயர்களிலே நாம் வணங்கி கொண்டு வருகிறோம். ஆனால் புராணங்களிலே 32 உருவங்கள் இவருக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அதில் பால கணபதி, தருண கணபதி, பக்தி கணபதி, வீர கணபதி, சக்தி கணபதி, திவிஜ கணபதி, சித்தி கணபதி, உச்சிஷ்ட கணபதி, விக்ன கணபதி, ஷப்ர கணபதி, பேரம்ப கணபதி, லட்சுமி கணபதி, மகா கணபதி, விஜய கணபதி, நிருத்த கணபதி, ஊர்த்துவ கணபதி, ஏகாட்சர கணபதி, வர கணபதி, திரையட்ச கணபதி, க்ஷிப்ர கணபதி, ஹரித்ரா கணபதி, ஏகதந்த கணபதி, சிருஷ்டி கணபதி, உத்தண்ட கணபதி, ரணமோசன கணபதி, துண்டி கணபதி, துவிமுக கணபதி, திரிமுக கணபதி, சிங்கமுக கணபதி, யோக கணபதி, துர்கா கணபதி, சங்கடகர கணபதி. இன்னொரு தடவை வாசிக்கிறேன். மொத்தம் 32 மூர்த்தங்கள், திருவுருவங்கள் ரொம்ப சுலாக்கியமா சொல்றாங்க. அதுல முதல்ல படிக்கிற மீண்டும் ஒரு முறை. பால கணபதி, தருண கணபதி, பக்தி கணபதி, வீர கணபதி, சக்தி கணபதி, திவிஜ கணபதி, சித்தி கணபதி, உச்சிஷ்ட கணபதி, விக்ன கணபதி, ஷப்ர கணபதி, ஹேரம்ப கணபதி, லட்சுமி கணபதி, மகா கணபதி, விஜய கணபதி, நிருத்த கணபதி, ஊர்த்துவ கணபதி, ஏகாட்சர கணபதி, வர கணபதி, திரையட்ச கணபதி, க்ஷிப்ர கணபதி, ஹரித்ரா கணபதி, ஏகதந்த கணபதி, சிருஷ்டி கணபதி, உத்தண்ட கணபதி, ரணமோசன கணபதி, துண்டி கணபதி, துவிமுக கணபதி, திரிமுக கணபதி, சிங்கமுக கணபதி, யோக கணபதி, துர்கா கணபதி, சங்கடகர கணபதி. இதெல்லாம் முக்கியமா 32 மூர்த்தங்கள் புராணத்துல சொல்லியிருக்கு. ஆனால் நாம் உலகெங்கும் பாத்தீங்கன்னா 1000க்கு மேல பேர் இருக்கும் பெருமானுக்கு. ஒருவரும் ஒரு நாமம் இல்லா இருக்கு.
1000 திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டவும் சொன்ன மாதிரி கடவுளுக்கு உருவம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப நாம் அந்த உருவத்துக்கு ஒரு கற்பித்துக் கொண்டு ஒரு திருநாமத்தை வைத்துக் கொண்டு வருகிறோம். எளிமையான வழிபாடுங்க. விநாயகர் பெருமானுடைய வழிபாடு எளிமையான வழிபாடு. எந்த வீட்டுல ஒரு சின்ன விசேஷம் இருந்தாலும் ஒரு மஞ்சள் நீரோ அல்லது நிச்சயதார்த்தமோ அல்ல வேற ஏதாவது ஒரு நல்ல விசேஷம், பிறந்தநாள், அப்படி இப்படி ஹோமம், கணபதி ஹோமம், எந்த விசேஷமாக இருந்தாலும் முதலிலே குருக்கள் சிவாச்சாரியர் என்ன சொல்வார், மஞ்சளிலே ஒரு விநாயகரை அப்படி பிடித்து வைத்து விட்டு அதிலே ஒரு குங்குமம் வைத்து ஒரு பூவை சாத்தினால் அதிலே ஆவாகனம் ஆகிவிடுவார். அந்த மஞ்சளிலே ஆவாகனம் ஆகிவிடுவார்னா அதிலே வந்து விடுவார் விநாயகர் பெருமான். அந்த மஞ்சளிலே விநாயகர் பெருமான் வந்து அமர்ந்து விடுவார். அதனால்தான் எந்த விசேஷமாக இருந்தாலும் அந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து வணங்குகிறோம். சில இடத்துல சாணத்திலே பிள்ளையார் பிடித்து வணங்குவார்கள், செம்மண்ணிலே பிள்ளையார் பிடித்து வணங்குவார்கள், பஞ்சலோகத்திலே அப்படி கூட வணங்குவார்கள், வெள்ளத்தையே வச்சு வணங்குவாங்க. சில இடத்துல ஒரு 1/4 கிலோ வெள்ளத்தை ஒரு கட்டியா இருக்கும், அதே விநாயகரா பாவித்து வைத்து வணங்குவார்கள். நைவேத்தியம் மறந்திருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அர்ஜென்ட்டுக்கு அந்த வெள்ளத்திலே ஒரு கிள்ளி அதே வச்சிருவாங்க. படையினா வெள்ள கணபதிக்கு அந்த வெள்ளத்திலே எடுத்து கிள்ளி பிரசாதம் வச்சிருவாங்க. இப்படியாக எளிமையான வழிபாட்டுக்குரியவர் எல்லா பொருளிலும் உருவாவார். சாணத்திலையும் அங்கே ஆவாகனம் ஆகிவிடுவார், மஞ்சளிலும் ஆவாகனம் ஆகிவிடுவார், செம்மண் எந்த பொருளில் பிடித்து வைத்து வழிபடுகிறோமோ அந்த இடத்திலே ஆவாகனம் ஆகிவிடுவார். ஆவாகனம் ஆகிவிடுவார்னா அந்த இடத்திலே அந்த பொருளிலே அமர்ந்து விடுவார் எப்படி என்ற அர்த்தம். எங்கும் கோயில் கொள்வார். அதாவது எல்லா இடத்துலயும் இப்ப ஆலயம் கட்டுறதுல ஆகம விதி இருக்குது. இப்ப வீடு கட்டுறதுக்கு வாஸ்துவை பார்ப்பாங்க. அது மாதிரி ஆலயம் கட்டுவதற்கு ஆகம விதி இருக்குங்க. அதன்படிதான் கோயிலை கட்ட வேண்டும். அதனாலதான் பெரிய கோயில்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம எந்த ஊர்ல பாக்குறோமோ அதே இடத்துல மற்ற கோயில் எல்லா உருவங்களும் இருக்கும். அது ஆகம விதின்னு, இந்தந்த தெய்வம் இந்தந்த இடத்துல இருக்க வேண்டும் என்ற ஒரு விதி, ஆகம விதி. அது இல்லாம கோயில் கட்ட முடியாது. ஆகம விதியை பார்த்துதான் கோயில் கட்டுவாங்க. ஆனால் விநாயகருக்கு அந்த ஆகம விதி பொருந்தாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு நகர் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, அந்த நகர்ல ஒரு சின்ன இடம் தான் இருக்குன்னா அதுல நீங்க கட்டி கொள்ளலாம். எந்த ஆகம விதியும் அவருக்கு பொருந்தாது. எங்கும் கோயில் கொள்வார், எந்த இடத்துலயும் கோயில் கொள்வார். நீங்க எந்த இடத்துல அவரை வைத்து வழிபாடு செய்கிறீர்களோ அங்கே ஆவாகனாகி உங்களுக்கு அருள் பாலிப்பார். ஆகவே ஆகம விதி விநாயகர் பெருமானுக்கு பொருந்தாது, எங்கும் கோயில் கொள்வார். அப்புறம் குறையுள்ள இடத்திலும் பொந்துவார். இப்ப பாத்தீங்கன்னா சந்துக்கு நேரா ஒரு வீடு இருக்கு, அது சந்து குத்துனா அந்த வீடு விருத்திக்கு வராதுன்னு. அப்ப என்ன பண்ணுவார், ஒரு ஜோசியரோ குருக்களோ என்ன சொல்லுவாங்க, ஒன்று வேண்டாங்க, உங்க வீட்டு செவுத்துல ஒரு விநாயகர் படத்தை வச்சிருங்க, அதுக்கு ஒரு பூ சாத்தி தினம் ஒரு சின்ன வழிபாடு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆகவே அந்த பாத்தீங்கன்னா சந்துல எதிர்க்க இருக்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா கூர்ந்து கவனிங்க, ஒரு விநாயகர் படம் வச்சிருக்கும், சிலையோ படமோ வச்சிருப்பாங்க. அது சந்து குத்துன்னுவாங்க, விருத்திக்கு வராது அந்த வீடுன்னுவாங்க. ஆகவே விநாயகரை அந்த இடத்துல நீங்க பிரதிஷ்டை பண்ணி தினமும் ஒரு வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த குறையுள்ள இடத்துல குந்தி உங்களுக்கு அந்த வீட்டுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்வார். ஐயா அப்புறம் சொல்லுமா ஐயா, மூலக்குத்து வருது, மூலக்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க ஐயா, அதான் நீங்க சொல்றது. ஓம் கம் கணபதியே நமகமா. அவருக்குரிய இடம் அந்த மூலக்குத்து வருது, சரியில்லாத இடமா இருக்குது அப்படிமாங்க. சந்து குத்து மூலக்குத்து எல்லா இடத்துலயும் ஒரு விநாயகர் படம் வச்சுட்டீங்கன்னா அந்த வீட்டு செவுத்துல அந்த குறைய அந்த வீட்டுக்கு வரா பாத்துக்குவாங்க. சந்து குத்து மூல குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விருதுக்கு வரான்னு சொல்லுவாங்க. நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க, எங்கேயா போனீங்கன்னா சந்துக்கு நேரம் வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டுல ஒரு செவுத்துல எங்கேயோ ஒரு விநாயகர் படமோ சிலையோ வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு என்ன தாற்பயம்னா அந்த வீட்டுக்கு வருகிற அந்த துன்பங்களை இவர் போக்கி விடுவார். இவருடைய அங்கே பிரதிஷ்டை பண்ணி இருப்பதாலே விநாயகர் பெருமான் அந்த வீட்டுக்கு வருகிற குறைகளை போக்கி விடுவார் என்று அர்த்தம். ஆகம விதிப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வம் எந்தெந்த திசை நோக்கி இருக்க வேண்டும் இருக்குது. பெரும்பாலும் சிவபெருமான ஆலயங்களை பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி தான் இருக்கும், அபூர்வமா இங்கே மேற்கு நோக்கி இருக்கும். நடராஜர் எப்பொழுதும் தெற்கு நோக்கி தான் இருப்பார். தட்சிணாமூர்த்தி
தென் திசை தான் பார்த்துட்டு இருப்பார். 63 நாயன்மார்கள் வடக்கு நோக்கி தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஆகம விதி. ஆகம விதினா எந்தெந்த தெய்வம் எந்தெந்த திசையில இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் வகுத்து இருக்கிறார்கள். அந்த விதியைத்தான் நம்ம பின்பற்றி கொண்டு வருகிறோம். வீடு கட்டினா வாஸ்துன்னுவாங்க, ஆலயம் கட்டினா ஆகம விதின்னுவாங்க. அப்போ விநாயகருக்கு எந்த திசையும் ஒரு கணக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு நகர ஃபார்ம் பண்றீங்க, வடக்கு பக்கம் தான் வருது, வேற வழி இல்லை அப்படின்னா அங்கேயும் வைக்கலாம் வாசல். நீங்க அதுல தெற்கு பக்கம் தான் வழி இருக்கு, வேற இடம் இல்லைன்னா அங்க வைக்கலாம். ஆகவே உங்கள் வசதிக்கேற்ப எந்த வாசல் புறம் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். இந்த திசை நோக்கி தான் இருக்க வேண்டும் என்ற விதி விநாயகர் பெருமானுக்கு பொருந்தாது. மற்ற தெய்வங்களுக்கு தான் பொருந்தாது. விநாயகருடைய ஆலயங்களுக்கு இந்த திசை நோக்கி தான் அவர் இருக்க வேண்டும் என்ற ஒரு விதி இல்லை. எத்திசை நோக்கி இருப்பார். வழிபாட்டுல ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுங்க, வேற ஒண்ணுமே வேணாம். அவருக்கு இந்த அருகம்புல் ஒரு பொடிகல்ல ₹1 பொடிகல்ல வாங்கி வச்சுன்னா போதும். ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு. அருகம்புல்னா சுத்தமான இடத்துல இருந்து பறிக்கணுங்க. ஏன்னா அருகம்புல் ரொம்ப சாக்கடை பக்கம்லாம் கூட முளைச்சிருக்கும். அப்படிப்பட்ட அருகம்புல்லாம் பறிக்க கூடாது. அதனால சுத்தமான இடத்துல இருந்து பறிச்சு அதை தூய்மைப்படுத்தி அது பெருமானுக்கு மாலையா கட்டி போடலாம். ஏன்னா அருகம்புல் அவருக்கு ரொம்ப பிரீதி. பொறிகடலை வச்சுட்டா போதும். ரொம்ப எளிமையான வழிபாட்டுக்குரியவர். இவருடைய உருவம் கூட்டு உருவம். விநாயகர் பெருமானுடைய உருவம் உடல் பாகம் இருக்கு பாருங்க, கூட்டு உருவம் எல்லாம் கலந்தது. விலங்கு, பூதம், மனிதர், தேவர், இந்த 4ம் கலந்த கூட்டு உருவம். விலங்கு, பூதம், மனிதர், தேவர் என்ற 4ம் சேர்ந்த கூட்டு உருவம். ஆகவே இவருக்கு மட்டும்தான் இப்படிப்பட்டது. வேற யாருக்கும் இந்த மாதிரி ஒரு 4 அமைஞ்சத கூட்டு உருவம் இருக்காது. அனைத்துமா இருப்பார். ஆண் தன்மை, பெண் தன்மை. அதாவது கொம்பு உடைய பகுதி, ஒடியாத பகுதி ஆண் தன்மை, உடைந்த கொம்பு உள்ள பகுதி பெண் தன்மை. 2 தந்தம் பெருமானுக்கு. அதுல ஒரு தந்தம் உடையாம இருந்ததுன்னா அது ஆண் தன்மை உள்ளது, உடைஞ்சிருந்தா பெண் தன்மை உள்ளது. ஆணையும் ஆணமூத்தனும் என்னன்னா, ஒரு ஆணை மேல அந்த பாகனை ஏறணும்னா அது ஒரு பாஷை வச்சிருக்கான், நமக்கு தெரியாது. அந்த பாஷையை சொன்னதும் அந்த யானை என்ன செய்யும், தன்னுடைய அந்த காலை அப்படியே குனிஞ்சு அவனுக்கு காட்டும். உடனே அந்த பாகன் அந்த கால் மேலே ஏறிடும். அது போன்று எப்படி ஒரு யானையானது ஒரு பாகன் அதன் மேல் ஏறுவதற்கு உதவி செய்கிறதோ, அது போன்று நாம் பெருமானுடைய திருவடிகளை பற்றினால் நமக்கு எல்லா வகையான சௌபாக்கியங்களும் கொடுப்பார். செவிகள் ஏங்க இவருக்கு இவ்வளவு பெரிய காது அப்படின்னு சொன்னார், உற்று கேட்பதற்கு. இப்ப நம்ம கூட யார்கிட்ட பேசும்போது சரியா கேட்கலாம், காதை அப்படி குவிச்சு கேட்போம். அப்போ கோடானு கோடி மக்கள் தங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடைய குறைகளை கேட்பதற்காக பெரிய காதை, தாழ் செவிகள் வச்சிருக்காராம், உற்று கேட்பதற்காக. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய குறைகளையும் பெருமான் கேட்டுக்கொண்டிருப்பதாலே அந்த காதுகள் பெரிதாக வைத்திருக்கிறார். இந்த தந்தங்கள்ல ஒரு தந்தம் எழுதுகோலாக பயன்பட்டிருக்கு, ஒரு தந்தம் வாளாக பயன்பட்டிருக்கு. அவருடைய தந்தம் 2 இருக்கு பாருங்க. எழுதுகோலா எப்படி பயன்பட்டதுன்னா, வியாச முனிவர் பாரதம் எழுதுவதற்காக தியானத்துல இருக்கிறார். பிரம்மாவை நோக்கி தியானம் செய்கிறார். பிரம்மா பிரசன்னமாகிறார். என்ன வியாச முனிவரே, என்னை அழைத்த காரணம் என்னன்னு கேட்கிறார். இப்ப வியாசர் சொல்றார், பெருமானே, நான் ஒரு இதிகாசம் எழுதுகிறேன், மகாபாரதம் என்று பெயர். எனக்கு எழுதுவதற்கு வராது, சுலோகங்கள் சொல்லிக்கொண்டே போவேன், யாராவது எழுத வேண்டும், தாங்கள் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று பிரம்மாவை கேட்டார். அப்போது பிரம்மா சொன்னார், வியாச முனிவரே, நீங்கள் விநாயகரை அணுகுங்கள், அவர் உங்களுக்கு உதவுவார் என்று சொன்னார். வியாசர் விநாயகர் பெருமானை தியானம் செய்கிறார். விநாயகர் பெருமான் பிரசன்னமாகிறார், விஷயத்தை சொல்கிறார். அப்போ ஒரு நிபந்தனை போடுகிறார்கள் 2 பேரும். இவர் என்ன சொல்றார், வியாசர் பெருமானே, நான் சொல்ல சொல்ல நீங்கள் நிறுத்தாமல் எழுதிக்கொண்டே போக வேண்டும். ஏன்னா சுலோகங்கள் நதி பிரவாகம் போல என்னுடைய வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கும்.
ஆகவே எங்கும் நிறுத்த முடியாது, அங்க நிறுத்தாம நீங்க எழுதி கொண்டு போகணும் என்று அங்கே சொல்கிறார். நான் சொல்லுகிற அந்த ஸ்லோகத்தின் பொருளை உணர்ந்து எழுத வேண்டும், அது ஒன்று. நிறுத்தாமல் எழுத வேண்டும். நான் சொல்கிற ஸ்லோகத்தின் பொருளையும் உணர்ந்து எழுத வேண்டும் என்று ஒரு நிபந்தனை போடுகிறார். அவர் அதே மாதிரி ஒத்துக்கொள்கிறார். ஆனால் விநாயகர் போடுகிற நிபந்தனைக்கு நீ நிறுத்தாமல் சொல்ல வேண்டும், ஸ்லோகங்களை நிறுத்தாமல் சொல்ல வேண்டும். அப்படி என்று விநாயகர் ஒரு நிபந்தனை போடுகிறார். வியாச பகவான் ஒத்துக்கொள்கிறார். ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிப்பது முன்னாலே வியாசர் மறு நிபந்தனை போடுகிறார் விநாயகருக்கு. பெருமானே, நான் நிறுத்தாமல் ஸ்லோகங்களை சொல்கிறேன், நீங்கள் நான் சொல்லும் ஸ்லோகத்தின் பொருளை உணர்ந்து எழுத வேண்டும், அதனுடைய பொருளை உணர்ந்து எழுத வேண்டும் என்று நிபந்தனை போட்டுக்கொண்டு அந்த பாரதத்தை எழுத ஆரம்பிக்கிறார். வியாசர் கடுமையான ஸ்லோகங்களை பிரயோகம் பண்றாராம். விநாயகருக்கே அர்த்தம் புரியலையா, நிறுத்தி நிறுத்தி யோசிச்சு எழுதுறாராம். அப்படிப்பட்ட ஸ்லோகங்களை இவர் பிரயோகம் செய்வோம். அப்படியாக அந்த முழு பாரதத்தையும் தன்னுடைய தந்தத்தாலே எழுதி முடித்தார். இதிகாசம் ராமாயணம் எல்லாம் நடந்தது தாங்க, எதுவும் கற்பனை இல்லை, நடந்தவைதான். அதே தந்தம் வாழாக பயன்பெற்று கஜமுகாசூரன் என்ற ஒரு அசுரன் எல்லோரையும் துன்புறுத்தி கொண்டிருந்தார். சிவபெருமானும் தேவர்கள் தஞ்சமடைந்தார்கள். சிவபெருமான் விநாயகப் பெருமானை அழைத்து, விநாயகா அதை கொஞ்சம் பார்ப்பான்னார். இப்ப நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு குறை சொன்னா, அப்பா கிட்ட சொன்னா மகனை பார்த்து கொஞ்சம் பார்த்து செய்ப்பான்றாங்க. அந்த மாதிரி விநாயகர் போருக்கு போகிறார். அந்த சூரனுக்கு விநாயகருக்கும் கடுமையான போர் நடக்கிறது. இவர் பயன்படுத்திய ஆயுதம் எதுவுமே அவனை கொல்லவில்லை. ஏனென்றால் எந்த ஆயுதங்களாலும் எனக்கு மரணம் இல்லை என்ற ஒரு வரத்தை வாங்கியிருக்கிறான் அவர் சிவனிடமிருந்து. அந்த அசுரன் கடுமையான தவம் இருந்து சிவபெருமான் ஒரு வரத்தை வாங்கி இருக்கிறான். எந்த ஆயுதங்களாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது என்ற ஒரு வரத்தை வாங்கியிருக்கிறான். ஆகவே விநாயகப் பெருமான் பிரயோகிக்கிற எல்லா ஆயுதங்களும் பயனில்லாமல் போய்விட்டது. பெருமானுக்கு கோபம் வந்து விட்டது. எத்தனையோ ஆயுதங்கள் பயன்படுத்துகிறார், எதுவுமே அவனை கொல்ல. கோபம் தலைக்கேறி உடனே என்ன பண்ணுகிறார், தன்னுடைய தந்தத்தை ஒடிக்கிறார். ஒடித்து அதையே அப்படியே ஏவுகிறார். தந்தம் என்பது உடல் உறுப்பு, அது ஆயுதம் அல்ல. அந்த தந்தம் சென்று அவனை கொன்று விடுகிறது. ஆகவே அந்த தந்தம் ஒரு இடத்துல பாரதம் எழுதற்கு உதவி செய்தது, இன்னொரு இடத்துல ஒரு அசுரனை சம்ஹாரம் செய்தது. கண்கள் அவ்வளவு பெரிய யானைக்கு ரொம்ப சின்ன கண்கள். அது ஏனென்றால் கூர்மையான பார்வைக்காகவான். அதாவது யானை கீழே ஒரு குண்டூசி இருந்தா கூட எடுத்துருமா, அப்படிப்பட்ட கூர்மையான பார்வை உள்ளதான் யானை. கீழே ஒரு குண்டூசியோ அல்லது ஊசியோ எது விழுந்தாலும் நம்மள தேடி பார்க்கணும். ஆனா யானை உடனே அந்த துதிக்காக எடுத்துருமா, அப்படிப்பட்ட பார்வை உள்ளது. ஆகவே உலகெங்கும் உள்ள பக்தர்கள் அவரிடம் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். எல்லா பக்தர்களையும் கூர்ந்து நோக்குறாங்க. நம்ம ஒரு இடத்துல பார்வையை ரொம்ப டீப்பா செலுத்துல என்ன செய்வோம், கண்களை சுருக்கி கொண்டு அப்படியே பார்ப்போம். அதுபோன்று பெருமானுடைய கண்கள் அங்கே அந்த பக்தருடைய குறைகளை கேட்பதற்காக கூர்மையான கண்கள் கொடுத்திருக்காங்க. இப்பொழுது நாம் பெருமானுடைய நிறைய விநாயகரால நிறைய நமக்கு நன்மை கிடைச்சிருக்கு. இப்போது கோயில்லாம் பூஜை முடிந்து சிவாச்சாரியார் அந்த மந்திரெல்லாம் ஓதின பிறகு ஓதுவா மூர்த்திகள் பஞ்சபுராணம் பாடுவார். நான் எப்படி பார்த்தா 12 பாடல் பாடணும். 4 பேர் வணக்கம், விநாயகர் துதி, அப்புறம் ஒவ்வொரு திருமுறையிலிருந்து ஒரு பாடல் பாடணும், முடியல வாழ்த்து, இப்படி பாடணும். ஆனால் நேரம் ஆகிவிட்டனாலே பெரியோர்கள் என்ன செய்தார்கள், 12 பாடல் பாட தேவையில்லை, அது 5ஆ பாடினா போதும் என்று ஒரு வரையறை செய்தார்கள். அதுதான் பஞ்சபுராணம் என்று பெயர். 4 துதி, விநாயகர் வாழ்த்து, தேவாரத்திலிருந்து ஒரு பாடல், திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல், திரு விசைப்பாலிருந்து ஒரு பாடல், திரு பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல், பெரிய புராணத்தில் ஒரு பாடல். இது 5 பாடினாலே அந்த 12 திருமுறையும் பாடியதாக அர்த்தம் என்பதாலே அப்படிப்பட்ட ஒரு வரைமுறை வைத்தார்கள். பஞ்சபுராணம் என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். நேரத்துக்கு பஞ்சம் வந்து வச்சுங்களேன். என்னன்னா குருக்களே நிறைய மந்திரம் சொல்லுவார், ஒரு 1/2 மணி நேரம் சொல்லுவார் குருக்கள். 1/2 மணி நேரம் குருக்கள் சொல்லி முடிச்சு இவரு ஓதுவார் ஒரு 12 திருமுறை பாடுறது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஆக பெரியோர்கள் என்ன பண்ணாங்க,
12 பாடல் பாட தேவையில்லை. நேரம் இருந்தாலும் பாடலாம், பாட வேண்டாம் என்று சொல்லவில்லை. நேரம் எங்கெங்கே நேரம் இருக்கிறதோ 12 பாடலும் பாடலாம், தவறில்லை. அப்படி நேரம் இல்லாத பட்சத்திலே 5 பாடல்கள் பாடினா போதும் என்று அங்கே வைத்தார்கள். பஞ்சபுராணம் என்று பெயர். அதுதான் நம்ம பாடிக்கொண்டு வருகிறோம். இது விநாயகருடைய அருளால் தான் நமக்கு கிடைச்சது. இதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. திருநாரையூர் என்ற ஒரு ஊர் இருக்கு. சிதம்பரம் பக்கத்துல, காட்டுமன்னார் பக்கத்துல திருநாரையூர் என்ற ஊர் இருக்கு. அங்கே ஒரு விநாயகர் பெருமான் அருள் பாலிக்கிறார். அந்த கோயிலுக்கு ஒரு சிவாச்சாரியார் தொண்டு செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு ஒரு பையன், ஒரு 10 வயசு பையன். ஒரு நாள் அந்த சிவாச்சாரியார் வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை. இப்போ மனைவிட்ட சொல்லிட்டு போறார், பூஜையை பையன் கிட்ட கொடுத்து அனுப்புன்னு சொல்லிட்டு போயிடுறார். மறுநாள் காலை ஐராத்து மாமி நல்லா வெண்பொங்கல் வச்சு சுட சுட வச்சு நெய்யெல்லாம் போட்டு மிளகு ஜீரகெல்லாம் போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறைய வைத்து அனுப்புகிறார்கள். ஏனென்றால் வீட்டுக்கு அதுதான் உணவு. அந்த பிரசாதம் அங்கே போயிட்டு கொஞ்சம் பாதியை கொடுத்துருவாரு ஐயர், மீதியை வீட்டுக்கு கொண்டு வந்துருவார். அதான் பழக்கம். இந்த பையன் அர்த்தம் போறான். அந்த அவன் பேரு நம்பி ஆண்டார். நம்பி பூஜை பண்றான். அப்பா அப்புறம் மந்திரம்லாம் சொல்றான். ஐராத்து பிள்ளையிலேயே மந்திரம்லாம் சொல்றான். அவன் என்ன நினைத்தான், இந்த பிரசாதம் அந்த தெய்வ சிலை சாப்பிடும் நினைச்சிட்டான். அந்த பிரசாதத்தை வச்சு பெருமானே திருவமுது செய்யுங்கள் சொல்லி விநாயகரை வேண்டுகிறான். மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டான். அந்த டிவம்பாசை திறந்து வைத்து அந்த வெண்பொங்கலை காண்பித்து திருவமுது செய்யுங்கள் பெருமானே, திருவமுது செய்யுங்கள் பெருமானே என்றான். அவனுக்கு தெரியாது உண்மையிலே விநாயகர் சாப்பிடுவார் என்று நினைச்சுட்டான். அப்போ அந்த விநாயகர் அந்த திருவமுது செய்யவில்லை. ஆகவே அவன் என்ன நினைத்தான், அந்த பையன் நம்முடைய மந்திரத்துல ஏதோ குறை வந்து விடுது, அதனாலதான் விநாயகர் பிரசாதத்தை சாப்பிடன்னு சொல்லிட்டு தன்னுடைய தலையை அந்த விநாயகத்தினுடைய காலிலே திருவடியிலே மோதிக்கொள்கிறான். உடனே விநாயகர் பெருமான் அங்கே பிரசன்னமாகி விடுகிறார். பிரசன்னமாகிட்டு அந்த அவனுடைய பிரசாதத்தை பூரா அப்படியே டிவம்பாஸ்ல துதிக்க விட்டார். ஒரே விழுந்துட்டார். அந்த க்ஷணமே அவனுக்கு எல்லா கலையும் வந்துவிடும். ஏன்னா விநாயகருடைய தரிசனம் கிடைத்ததாலே எல்லா கலையும் அவனுக்கு ஓதாமல் வந்து விட்டது. வீட்டுக்கு டிவம்பாசை எம்டி டிவம்பாசை எடுத்து வந்தான். ஐராத்து மாமி கேட்டாங்க, அப்படி எங்கடா பொங்கல் அப்படின்னு கேட்டாங்க. அம்மா விநாயகர் சாப்பிட்டாருமா. என்னைக்குடா விநாயகர் சாப்பிட்டாரு? என்னடா சொல்றா? இல்லம்மா விநாயகர் தான் திருவமுது செஞ்சுட்டாருமா. அவங்க என்ன நினைச்சாங்க, அந்த பையன் நம்ம பையன் ஏதோ தப்பு செஞ்சுட்டான், ஒன்று அவன் சாப்பிட்டுருக்கணும், அதுதான் யார்ட்டையா அங்க கொடுத்துட்டு வந்திருப்பான்னு நினைச்சு கணவர்கிட்ட சொல்றேன், நம்ம பிள்ளை இப்படி பண்ணிட்டாங்க, பிரசாதத்தெல்லாம் அங்கே இங்கே செலவழிச்சுட்டு விநாயகர் சாப்பிட்டாரு சொல்றான், ஆகவே ஏதோ பொய் சொல்றான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், நம்ம பிள்ளை பொய் சொல்ல மாட்டானே, நாளைக்கு அவங்ககிட்டே கொடுத்து அனுப்புனார். பிரசாதத்தை நாளைக்கு அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புனார். மறுநாள் அந்த பிரசாதம் கொடுத்து போறாங்க. இவர் மறைஞ்சு வந்து பாக்குறார், விநாயகர் பெருமான் திருவமுது செய்கிறார். அப்பதான் அவருக்கு புரியுது, அடடா நம்முடைய பிள்ளைக்கு விநாயகருடைய அந்த அருட்கடாட்சம் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து அந்த பையனுடைய புகழ் நிறைய பரவுது. அந்த நேரத்தில் ராஜராஜ சோழன் தஞ்சையிலே பெருவுடையார் ஆலயம் கட்டுவதற்காக ஏற்பாடுலாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ கோயில்களிலே சில ஆலயங்களிலே ராஜராஜ சோழ போகிற ஆலயங்களிலே சிலர் இந்த தேவார பாடல்களை பாடுகிறார்கள். ராஜராஜர் கேட்டார், ஒரு ஆலயத்துக்கு சென்றார். அந்த ஆலயத்தை அங்க இருந்தவங்க ஒரு தேவார பாடலை ஏதோ பாடினார். அரசர் கேட்டார், ராஜராஜர் இது என்ன பாடல், எங்க இருந்து பாடுறீங்க கேட்டா, இது ஓலையில இருக்குங்க, தேவாரன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏதோ முழுமையா இருக்குன்னா, இல்லைங்க இங்க 2-3 போல இருக்கு, அதுல அங்க பாடி இருக்கோன்னு சார். அப்பதான் ராஜராஜன் நினைக்கிறார், இந்த தேவார ஓலைகள்லாம் கிடைச்சதுன்னா நாம எடுத்து அதை செப்பனிட்டு முறைப்படுத்தினால் திருமுறை பயன்படுத்தலாமே என்று ஒரு யோசனை வருகிறது. அப்பொழுதுதான் அவருக்கு இந்த திருநாரையூர் பையனை பத்தி ஒரு செய்தி சொல்றது. பெருமானே அரசரே, திருநாரையூர் என்ற ஊரிலே ஒரு அந்தண சிறுவனுக்கு விநாயகர் அருள் பூரணமா கிடைச்சிருக்கு, அவன் விநாயகர்கிட்ட நேரா பேசுறானா அப்படி என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டது. ராஜராஜ சோழன் அந்த ஊருக்கு வருகிறார். அந்த விநாயகருக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பையனை அழைத்து, அப்பா நீ தான் விநாயகருடைய கடாட்சம் பெற்றவன் ஆயிடுச்சு, திருமுறைகள்லாம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுப்பா அப்படி என்று அங்கே ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். இந்த திருமுறைகள்லாம் எங்க இருக்குன்னு விநாயகரை அவன் வேண்டுகிறான். அங்கே ஆலயத்தை கதவை சாத்தி விட்டு அந்த நம்பி விநாயகர் பெருமானை வேண்டுகிறான். அசரீதியாக பெருமான் சொல்கிறார், சிதம்பரத்தை அவையெல்லாம் ஒரு அறையில வைத்து தாளிடப்பட்டிருக்குன்னு சொல்றார். அசரீதினா உருவம் இல்லாது ஆகாஷவாணி
சொல்றோம்ல, ஆகாஷவாணி சொல்றாங்கல்ல, வாய்ஸ் மட்டும் கேட்க உருவம் இருக்கு. பிறகு அதை அரசர்கள் வந்து சொல்கிறார். இதுல எப்படின்னா ஒவ்வொரு ஊர்லயும் எப்படி இந்த தேவார ஓலை கிடைச்சதுன்னா, இப்ப நம்ம தல யாத்திரை போனோம்னா ஒரே நாள்ல ஒரு 20 கோயிலை பார்த்துட்டு வந்துடும். பழைய காலத்துல அப்பரோ சம்பந்தரோ சுந்தரோ அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு ஊருக்கு போனாங்கன்னா அந்த ஊர்ல ஒரு 10 நாள் தங்கிடுவாங்க. அந்த ஆலயத்திலே தங்கி அங்க பதிகெல்லாம் பாடி கொண்டிருப்பார்கள். பதிகம் எல்லாம் பாடி முடிச்ச பிறகு அந்த பதிகத்தை உதவியாளர்கள் 3 பிரதி எடுப்பாங்க. பாடும்பொழுதே எழுதுவார்கள். அதனால பாடி முடித்த பிறகு சம்பந்தரையோ அப்பரையோ சுந்தரையோ சொல்ல சொல்லி எழுதுவார்கள். கூட எழுத்தாணி அந்த உதவியாளர் கூடவே இருப்பார். அப்படி 3 பிரதிகள் இருப்பாங்களாம். ஒரு ஆலயத்திலே சம்பந்தரோ அப்பரோ சுந்தரரோ தேவாரம் பெருமானுக்கு விண்ணப்பம் செய்தால் அந்த தேவாரத்தை 3 காப்பி எடுப்பாங்க. நம்ம சொல்ற காப்பின்னு சொல்றோம்ல, அது மாதிரி 3 பிரதி ஓலையில் எடுப்பாங்க. ஒரு காப்பி, ஒரு பிரதியை சம்பந்தர் கையில வச்சுக்குவார் தனக்கு. ஒரு பிரதி அந்த ஆலயத்திலே கொடுத்துருவாங்க. எந்த ஆலயத்துல பாடுறாங்களோ, இப்போ கடலூருக்கு வந்து பாரதேச பெருமான் ஆலயத்துல சம்பந்தர் பாடுகிறாருன்னா அந்த பாரதேச பெருமான் ஆலயத்துல ஒரு காப்பியை கொடுத்துருவாங்க. ஒரு காப்பியை தில்லைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏனென்றால் தில்லை தான் எல்லாத்துக்கும் ஒரு முழுவதும் எல்லா தெய்வங்களும் அங்கே வந்து சங்கமவாத ஒரு ஐதீகம். ஒரு காப்பியை அங்க அனுப்பிச்சிடுவாங்க. இப்படியாக மூவர் முதலில் பாடிய தேவாரங்கள் எல்லாம் அங்கே ஒரு அறையில வச்சு பூட்டப்பட்டிருக்கின்ற சொல்லி ஒரு அருள் கிடைக்குது. ராஜராஜன் தஞ்சைக்கு வருகிறார். வந்து நடராஜ பெருமானை வணங்குகிறார். பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்கிறார். தீட்சையில ஒன்றும் புரியல. திடீரென்று ராஜ சோழன் வந்திருக்கிறாரு, என்ன விஷயம் என்று புரியவில்லை. கேட்கிறார்கள், பெருமானே திடீரென்று வந்திருக்கல, என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள் தீட்சையர்கள். ராஜராஜ சொல்கிறார், தீட்சை பெருமக்களே, இந்த தேவாரம் எல்லாம் ஏதோ ஒரு அறையில வச்சு பூட்டப்பட்டிருக்காமே, அதை சாவியை கொடுத்து எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் அதை முறைப்படுத்தி எல்லா ஆலயங்களும் பாடுவதற்கு வழி செய்வேன் என்று சொல்ல, அவங்க சொன்னாங்க, அரசே தேவார சுவடிகள் இந்த ஆலயத்துல இருக்குது, வாஸ்தவம் தான், ஒரு அறையில வச்சு போட்டப்பட்டிருக்கு, சாவி எங்க கிட்டதான் இருக்கு, ஆனால் அதுல ஒரு நிபந்தனை எங்களுக்கு இருக்கு. என்ன நிபந்தனை கேட்டார் அரசர். தேவாரம் பாடிய மூவரும் வந்தால்தான் சாவியை கொடுக்க வேண்டும் என்று உத்தரவாயிட்டார். தேவாரம் பாடிய மூவர்கள் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் 3 முதலிகள் நேரே இங்க வந்தால்தான் அந்த சாவியை கொடுக்க வேண்டும் என்று உத்தரவாயிட்டு சொல்லிட்டார். ராஜராஜ என்ன சொன்னா, அது அப்படி இல்லை, பரவாயில்லையே, நான் அடுத்த வாரம் அவங்க அழைச்சார். அரசர் போயிட்டார். தீட்சையெல்லாம் ஒன்றும் புரியல. தேவாரம் பாடிய 3 முதலிகள் இறைவன் திருவிழா அடைஞ்சு எவ்வளோ காலம் ஆகிவிட்டது. இவர் அரசர் அடுத்த வாரம் அவங்க அழைச்சாட்டு போறார். ஒன்றும் புரியவில்லை அவங்களுக்கு. அடுத்த வாரம் வந்தது. ராஜராஜன் சம்பந்தர் அப்பர் சுந்தர மூவர் பஞ்சலோக சிலைகளை அங்கே மாட வீதிகளிலே வளமாக கொண்டு வந்து நடராஜ பெருமான் திரும்ப வைத்து விட்டு, தீட்சை பெருமக்களே, நீங்கள் சொன்னது போல தேவாரம் பாடிய 3 முதலிகள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள், சாவியை கொடுங்கன்னு கேட்டார். தீட்சை சொன்னாங்க, அரசே மன்னிக்க வேண்டும், தேவாரம் பாடிய 3 முதலிகள் இறைவன் திருவிழஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, நீங்கள் பஞ்சலோக சிலைகளை கொண்டு வந்து வைத்து விட்டு தேவாரம் பாடிய 3 வந்திருக்காங்க சொல்றீங்களே, இது என்ன நியாயம், மன்னிக்க வேண்டும். ராஜராஜ சொன்னார், ரொம்ப கூர்ந்து கவனிங்க, தீட்சை பெருமக்களே, நீங்கள் இந்த சம்பந்தர் அப்பர் சுந்தரர் 3 உருவங்களையும் பஞ்சலோக சிலைகள் என்று சொல்கிறீர்கள், நான் 3 முதலிகள் என்று சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அது சிலைகள் என்று சொல்றீங்க. நீங்கள் வணங்குகிறீர்கள் நடராஜ பெருமான், அதுவும் பஞ்சலோக சிலை தானே, அதை எப்படி கடவுள் ஒத்துக்கிறீங்க? இது 3 முதலில் சிலைன்னு சொல்றீங்க, நீங்க வணங்குகிற நடராஜ பெருமான் அது ஒரு பஞ்சலோக சிலை தானே, அதை எப்படி கடவுள் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லி உடனே சாவி கொடுத்துட்டாங்க. அரசே மன்னிக்க வேண்டும் என்று சாவி கொடுத்துட்டாங்க. திறந்து பார்த்தா ஒரே செல்லு அடிச்சு கிடக்கு. சில ஓலைகள் தான் முழு பாட்டு இருக்கு, சில ஓலைகள்லாம் பாதியெல்லாம் செல்லு அடிச்சு போச்சு. ராஜராஜன் பெருமானை வேண்டுகிற, பெருமானை எதிர சோதனை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்ல, பெருமான் அசரீதியாக இந்த காலத்துக்கு உள்ளதை மட்டும் வைத்திருக்கிறோம், அதை எடுத்து நீ ஆவண செய்வாயாக என்று அங்க அசரீதியாக சொல்ற. உடனே நம்பியாண்டார் நம்பிதான் இந்த தேவாரங்களை அங்கே முறைப்படுத்துகிறார். சம்பந்தர் பாடியது 1, 2, 3, அப்பர் பாடி 4, 5, 6, 7 அப்படி என்று முறைப்படுத்தி அங்கே வைக்கிறார். ஆகவே இந்த தேவாரங்கள் கிடைச்சதுக்கே முழு காரணம்
அந்த திருநாரையூர் விநாயக பெருமான் அதனுடைய நம்பியாண்டார் நம்பிகள். அந்த அருள் இல்லை என்றால் நமக்கு தேவாரம் கிடைச்சிருக்காது. இப்ப கூட அந்த சிதம்பரத்தை பாத்தீங்கன்னா தேவாரம் கை காட்டிய விநாயகர் ஒரு விநாயகர் அருள் பாலிப்பார், திருமுறை காட்டிய விநாயகர் ஏதோ ஒரு அங்க அருள் பாலிப்பார். ஆகவே இந்த தேவாரம் நமக்கு கிடைத்தது விநாயக பெருமானுடைய அருளாலே. அதே மாதிரி பாரதம் எழுது முதல்ல சொல்லியாச்சுங்க. ராமாயண யுத்தம் முடிந்த பிறகு ராமர் விபீஷனுக்கு ஒரு தான் வணங்கிய அந்த ரங்கநாதர் சிலையை கொடுக்கிறார். ராமாயணத்தும் முடிந்து போச்சு, ராவணன் சம்ஹாரம் செய்யப்பட்டு விட்டான். விபீஷன் ராமனுக்கு உதவியாக இருந்தார். ஆகவே ராமர் தான் வணங்கிய ரங்கநாதர் சிலையை, சின்ன சிலை அது, அதை விபீஷனை கொடுத்து அப்பா நீ இலங்கைக்கு எடுத்து சென்று வைத்து வழிபாடு செய்ய என்று கொடுத்து விட்டார். ஆனா ஒரு நிபந்தனை, கீழே வைக்கக்கூடாது. கீழே வைத்தால் அங்கே பிரதிஷ்டை ஆகிடும். பிரதிஷ்டை ஆகிடும் அங்கே நிலை நிறுத்தப்பட்டுவிடும். ஆகவே நீ கீழே வைக்காம இலங்கைக்கு எடுத்து செல்லு என்று சொல்லிவிட்டார். இங்கே பார்த்தால் விபீஷன் நல்லவன் தான், இருந்தாலும் அவனும் அரக்கனை சேர்ந்தவன் தானே என்று எல்லோரும் சொல்ல பெருமானிடம் முறையிடுகிறார்கள். சிவபெருமானிடம் அங்கே பெருமான் விநாயக பெருமானை அப்பா கொஞ்சம் பார்ப்பான்ற விநாயகர் திருச்சி பக்கத்திலே ஒரு மாடு மேய்க்கு சிறுவனாக மாடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்திலே அவன் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். விபீஷணன் சந்தியாவந்தனம் என்றால் மாலையிலே பிராமணர் செய்ய அந்த பூஜை அது செய்ய வேண்டும். அது யாரும் இந்த சிலையை கீழே வைக்கக்கூடாது. யாராவது கையில வாங்கி வைத்துக் கொண்டால்தான் அவன் பூஜை செய்ய முடியும். சுத்தமுத்தம் பார்த்தா அந்த விநாயகர் தான் மாட்டுக்காரனா பையனா அங்க நிற்கிறார். ஏன் தம்பி இங்க வான்னு கூட்டான் விபீஷணன். உடனே ஓடினார். என்ன ஏன்னு கேட்டார். அப்பா நான் பூஜை செய்ய வேண்டும், காவிரி ஆற்றில இறங்கி இந்த விநாயகர் சிலை கொஞ்ச நாள் வைத்திரு, இது ரங்கநாதர் சிலையை கீழே வச்சிடாத, நான் பூஜையை முடித்து கொண்டு வந்து விடுகிறேன், வந்து வாங்கிக் கொள்கிறேன், கீழே வைக்காமல் உன்னுடைய கையிலே வைத்திரு என்று சொல்லி வேண்டுகிறான். சரியா, ஆனா ரொம்ப நேரம் என்னால் வச்சிருக்க முடியாது, 3 முறை உங்களை அழைப்பேன், விபீஷ்ணா 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 என்று அழைப்பேன், அதற்குள் நீங்கள் வந்து விட வேண்டும், இல்லை என்றால் கீழே வைத்து விடுவேன்னு சொல்லிட்டான் அந்த பையன், விநாயகராக வந்த பையன். சரியப்பா சீக்கிரம் வந்து விடுன்னு சொல்லி பூஜை செய்ய போகிறார். அங்கே இறங்கி அந்த சந்தியா வந்து அந்த பூஜையை முடிப்பதற்குள்ளாக மாட்டுக்கார பையன் 3 முறை கூப்பிட்டு விபீஷ்ணா 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 என்று கூப்பிட்டு அந்த ரங்கநாத சிலையை கீழே வைத்து விடுகிறார். விபீஷணன் வேகமாக வந்து பார்த்தால் சிலை பெரிதாகிவிட்டது, பிரதிஷ்டை ஆகிவிட்டது, தூக்க முடியவில்லை. பெருமானை வேண்டுகிறான் ரங்கநாதரை, இது என்ன சோதனை பெருமானே, பெருமானுடைய அருளாலே நான் உங்களை என்னுடைய நாட்டுக்கு சென்று வைத்து வழிபடலாம் என்று நினைத்தது இப்படி ஆகிவிட்டது என்று சொல்ல, அப்போ ரங்கநாதர் அருள் பாலிக்கிறார். கவலைப்படாதே விபீஷ்ணா, நான் இங்கிருந்தாலும் என் முகம் உன்னுடைய இலங்கையை நோக்கித்தான் இருக்கும் அப்படி என்று அருள் பாலிக்கிறார். அங்கே மாமாவை கீழே வைத்து விட்டு உச்சிப்பிள்ளையாராக அங்கே பெருமான் பிள்ளையார் பெருமான் சென்று அமர்ந்து விட்டார். ஆகவே அந்த ரங்கநாதர் கிடைச்சது நமக்கு விநாயகர் பெருமான் அருளால் தான். அதே போன்று சிவபெருமானிடம் ராவணேஸ்வர ஈஸ்வர பட்டம் பெற்றவர், பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமானவர். சிவபெருமான் இங்க ராவணேஸ்வர் தன்னுடைய புஷ்ப விமானத்திலே வானத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கைலாய மலை தென்படுகிறது. நந்தியம் பெருமான் சொல்றா, அப்பா ராவணா, பெருமான் உரையும் மலை சற்று விலகி போனார். இவன் கேட்கவில்லை. அந்த புஷ்பம் வந்து கிட்டே வந்து விட்டான், கைலாய மலைக்கு கிட்டே நெருங்கி விட்டான். அங்கே நந்தியம் பெருமான் சொன்னா, அப்பா ராவணா சொன்னதை கேட்கவில்லையா, சற்று விலகி போகும், கொஞ்சம் கோபமா சொன்னார். இவன் என்ன சொன்னா, ராவணன் குரங்கு போல மூஞ்சி வச்சுன்னு எனக்கு புத்தி சொல்ற அப்படின்ட்டான். உடனே நந்தியம் பெருமான் சாபம் கொடுத்து விட்டார். எம்மை குரங்கு என்று சொன்னதாலே உன் நாடு குரங்குலாம் அழிய கடவுள்னு சாபம் கொடுத்தார். அப்போ ராமாயணத்தில் எங்க விதை விதைக்கப்பட்டது? நந்தியம் பெருமான் சாபம் தான். அப்படிப்பட்ட ராவணன் பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமானவன். அவனுக்கு ஒரு சமயம் வருகிறான், அங்கே பெருமானுடைய மலையை தூக்க முயற்சிக்கிறான். பெருமான் காலை வைத்து அழுத்துகிறார், மாட்டிக்கொள்கிறான். பிறகு நம்முடைய வாகீச முனிவராக திருநாகூர் சுப்பிரமணியன் அங்கே இருக்கிறான். அவனுக்கு ஒரு உபயம் சொல்கிறார், நீ சாமகானம் பாடினா பெருமான் மகிழ்ந்து விடுவார் என்று.
சாமானம் பாடுகிறான், காலை எடுத்து விடுகிறான், வெளியே வந்து விடுகிறான். அவனுக்கு ஒரு சந்திரஹாசன் என்ற வாளை கொடுக்கிறார். தன்னுடைய ஆத்ம லிங்கத்தை ஒன்று கொடுத்து இதை நீ பூஜை செய் என்று சொல்லி ஒரு அருள் பாலிக்கிறார். அப்பொழுது பெருமானுடைய கருணைக்கு எல்லோருமே பயந்து பெருமானுடைய சிலை அங்கே இலங்கைக்கு சென்றால் அவன் அரக்கனாயிற்றே, அதை எப்படியா தடுக்க வேண்டும் என்று விநாயகரை நாடுகிறார்கள். விநாயகர் அதே போன்று ஒரு மாடுமைக்கு சிறுவனாக அந்த கோகர்ணம் என்ற இடத்துக்கு பக்கத்திலே இருக்கிறார், கர்நாடக பக்கத்தில் இருக்கு. ராவணன் வந்து கொண்டிருக்கிறான் அந்த ஆத்மலிங்கத்தை கையிலே வைத்துக் கொண்டு. அதே மாதிரி சந்தியாவதனம் செய்ய வேண்டிய நேரம், சுத்தமுத்த பார்த்தா இந்த பிள்ளை மட்டும்தான் இருக்கா. தம்பி வான்னு கூப்பிட்டான், விஷயத்த சொன்னான். அதே மாதிரி நிபந்தனை, 3 முறை ராவணா 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 என்று கூப்பிடுவேன், அதற்குள் தாங்கள் வந்துவிட வேண்டும், இல்லை என்றால் கீழே வைத்து விடுவேன்னு சொல்றாரு. இல்லப்பா வந்துடுறப்பா, நீ ஜாக்கிரதையா வச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் போய் இறங்கி மந்திரங்கள்லாம் சொல்வதற்கு முன்னாலே 3 முறை கூப்பிட்டு வைத்து விட்டார். பிரவேசம் ஆகிவிட்டது. ராவணன் வந்து தன்னுடைய பலம் கொண்ட மட்டும் அந்த லிங்கத்தை கட்டி அணைச்சி தூக்கி பார்க்கிறானா, லிங்கம் அப்படியே பசுவின் காது போல கூர்மையாட்டும். அவன் அவ்வளவு வேகமா மார்போடு அணைத்து அந்த லிங்கத்தை கட்டி தள்ளி தூக்கும் போது லிங்கமே குழைந்து, பெருமானே குழைந்து விட்டாராம். அடடா, இப்படி ஒரு பக்தன் இருப்பானா, நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கான்னு சொல்லி பெருமான் குழைந்து விட்டாராம். இந்த லிங்கமே பசுவின் காது போல ஆயிட்டான். அதான் கோ கர்ணம்ன்றாங்க. கோ என்றால் பசு, கர்ணம் என்றால் காது. அந்த சிவலிங்கம் பசுவின் காது போல இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அங்கே திருச்சி பக்கத்திலே ஸ்ரீரங்கத்திலே அந்த ரங்கநாதரை நிறுவுவதற்கும், இங்கே கோகர்ணத்திலே அந்த சிவலிங்கம் இங்கே தங்குவதற்கும் விநாயகர் பெருமான் அருள் பாலித்தார். அதே போன்று காவிரி, இப்ப காவிரி பிரச்சனை தீராத பிரச்சனையா இருக்குங்க. அந்த காவிரி என்பது பொன்னி நதி என்று பெயர். அது கைலாயத்திலே பெருமானுக்கு பெருமாட்டிக்கு திருமணம் நடக்க வேண்டிய நேரம். அப்போ தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் அங்கே கைலாயத்தில் கூடிவிட்டார்கள். வடதிசை தாழ்ந்து விட்டது, தென் திசை உயர்ந்து விட்டது. பெருமான் அகத்தியரை அழைத்து, அகத்தியா நீ தென் திசைக்கு செல், நீ சென்றால் இந்த நிலம் சமமாகின்றார். பெருமானே, உங்கள் திருமணத்தை பார்க்கும் பாக்கியம் எனக்கு இல்லையா என்று சொல்ல, இல்லையே உனக்கு அங்கே புதிய மலையிலே என்னுடைய காட்சியை காண்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அகத்தியர் வந்து கொண்டிருக்கிறார், தென் திசை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வரும்போது நதிகள்லாம் பெண்கள் ரூபத்திலே இங்க விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பொன்னி நதி, சில நதிகள் பெண்கள் ரூபத்திலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அகத்தியர் குள்ளமான முனிவர் இல்லையா, கிட்ட வந்ததும் மற்ற பெண்கள், அந்த நதிகளான பெண்கள் அவரை வணங்கி உபசாரம் செய்கிறார்கள். இந்த பொன்னி நதி மட்டும் அவரிடம் சற்று விஷமமாக பேசுகிறார். என்ன சுவாமி, எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். அம்மா, இறைவனுடைய ஆணை, தென் திசை நோக்கி செல்கிறேன், நான் அங்கே சென்றால்தான் நிலம் சமமாகும், இது இறைவன் திருவருள் என்று சொல்லுகிறார். இவன் என்ன பண்றா, அந்த பொன்னி நதியாக உள்ள நதி, அந்த பெண், என்ன சுவாமி நீங்களே ஒரு குள்ளமா இருக்கீங்க, நீங்க போனாவா சமமா போகுது என்று சொல்லி கேலியாக பேசுகிறார். உடனே அகத்தியருக்கு கோபம் வந்துவிட்டு அந்த நதியை அப்படியே தன்னுடைய கமண்டலத்தை பிடிச்சு வச்சுடுற. நதி ஓடாம நின்று போச்சு, பொன்னி நதியே வறண்டு போட்டு. இங்கே தேவேந்திரன் சீர்காழியிலே நந்தவனம் அமைத்து பெருமானை வழிபட்டு கொண்டு வருகிறார். தண்ணி இல்லாம நந்தவனம் பூக்கள் பூக்கவில்லை. எல்லோரும் வேண்டுகிறார்கள் சிவனை, பெருமானை, சிவபெருமானை. சிவபெருமான் விநாயகரை ஏவுகிறார். விநாயகர் பெருமான் அகத்தியர் அங்கே நிஷ்டையில இருக்கிறார், தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மலை மேல உட்கார்ந்து கொண்டு நிஷ்டையில அந்த தண்டத்தை வைத்துக் கொண்டு கமண்டல அந்த தண்ணி அப்படியே இருக்கு, பொன்னி நதி தண்ணி பூரா அந்த கமண்டத்தை இருக்கு. நிஷ்டையில இருக்க அந்த காகம் வந்து அந்த கமண்டத்து மேல உட்கார்ந்தது. உட்கார்ந்து எம்பி பறந்தது. அந்த வேகத்திலே இந்த கமண்டலம் கீழே சாய்ந்து விட்டது. அடைபட்ட பொன்னி நதி பிரவாகமாக ஓட ஆரம்பித்து விட்டது. அதான் காவிரின்றாங்க. காகத்தாலே விரிக்கப்பட்டதாலே காவிரி. அகத்தியருக்கு கோபம் வந்து விட்டது. இந்த காகத்தை துரத்தி கொண்டு செல்கிறார். இந்த காகம் ஒரு பையனாக உருவெடுத்தது. உடனே அகத்தியர் இந்த பையனை கொட்டுவதற்கு போகிறார். உடனே விநாயகர் பெருமான் தன்னுடைய உருவத்தை அங்கே அவருக்கு அருள் பாலிக்கிறார். அகத்தியர் உடனே வணங்கி, பெருமானே மன்னிக்க வேண்டும், தங்களை நான் ஒரு சிறுவன் என்று நினைத்து தங்களை கொட்ட நிறுத்தி விட்டேன் என்று சொல்லி தோப்பு கரணம் போட்டு அந்த குட்டிக்கினார். அதனால விநாயகர் ஆலயத்துல நம்ம குட்டிக்கிறோம், அந்த 2 கைகளால வைத்து குட்டி கொடுக்கிறோம், தோப்பு கரணம் போடுறோம். அது விநாயகர் ஆலயத்தை மட்டும்தான் செய்யணும், வேற எந்த ஆலயத்தை செய்யக்கூடாது. அது அகத்தியருடைய அந்த அருளால வந்தது. அடுத்ததாக ஔவைக்கு அருளியது. ஔவையார் வந்து விநாயகர் மேல ரொம்ப ரொம்ப
அதீத பிரியம் உள்ள ஒரு அம்மையார். அந்த அம்மையார் சின்ன வயதுல குழந்தையா இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு விநாயகர் பெருமான் அருள் பாலிக்கிறார். சின்ன குழந்தையா கூட இந்த குழந்தை என்ன செய்யும், அவ்வை என்ற குழந்தை அந்த விநாயகர் ஆலயத்துக்கு சென்று ஒரு மரத்தடியில இருக்க அந்த விநாயகர் அந்த ஆத்துல இருந்து நீர் கொண்டு வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூக்கள்லாம் சாத்தி வழிபாடு செய்து விட்டு போகும். சின்ன குழந்தையில பழக்கம், ஒரு 7-8 வயசுல இருந்து அந்த குழந்தைக்கு அந்த பழக்கம். தினமும் அந்த ஆலயத்துக்கு சென்று பூஜையெல்லாம் செய்து வழிபாடு செய்து விட்டு வரும். அந்த பெண்ணுக்கு திருமண வயது வந்தது, மணப்பருவம் வந்தது. பெற்றோர்கள் அதற்கு திருமணம் செய்வதற்காக ஏற்பாடு செய்தார்கள். அப்போ அவ்வை சொல்லிச்சு, எனக்கு திருமணம் வேண்டாம், ஏனென்றால் திருமணம் செய்து கொண்டு விட்டால் இந்த விநாயகருக்கு தொண்டு செய்ய முடியாதே, கணவர் வீட்டுக்கு செல்ல வேண்டுமே, நாம் தொடர்ந்து இந்த விநாயகருக்கு பூஜை செய்து கொண்டு வருவோமே, அதில் பங்கம் வந்து விடுமே என்று சொல்லி எனக்கு திருமணம் வேண்டாம் என்று மறுத்து பார்க்கிறது. பெற்றோர்கள் விடுவதாக இல்லை. திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டாங்க. இந்த அவ்வை கோயிலுக்கு வருது, விநாயகர் பெருமானை வணங்க வருகிறது. வந்து விநாயகர் பெருமானை வணங்குகிறது. வணங்கி, பெருமானே, எனக்கு உன்னுடைய தொண்டுதான் எனக்கு முக்கியம், திருமணம் தேவையில்லை, வீட்டிலே என் சொல்லை கேட்கவில்லை, திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து விட்டார்கள், ஆகவே இந்த திருமணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி எனக்கு கிழ உறவு கொடுத்து சொல்லி வேண்டிவிட்டார். உடனே 20 வயசு குமரியாக போன அவ்வை 60 வயசு கிழவியாக வீட்டுக்கு வருது. மாப்பிள்ளை உள்ள கோச்சியம் போயிட்டாங்க. என்னடா அது, பொண்ணு 20 வயசு காட்டினாங்க, இப்ப கழிவு வருது. அப்ப பெருமானுடைய அருளாலே ஔவையார் அங்கே ஒரு முதிய வயதுடைய அம்மையார ஆகிட்டாங்க. தன் தொண்டை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார்கள் ஔவையார். ஒரு நாள் வயதான கோலத்திலே அந்த பூஜையை வேக வேகமாக செய்தது ஔவையார். இப்ப விநாயகருக்கு ஆச்சரியம், இதனால் வரை இப்படி செய்யவில்லையே இந்த பெண், பொறுமையாக எல்லாவற்றையும் செய்வாளே, இன்றைக்கு அவசரமாக செய்கிறாளே என்று சொல்லி கேட்கிறார் விநாயகர் பெருமான். என்ன அவ்வையே, என்ன அவசரம், ஏன் இப்படி அவசரமாக பூஜை செய்கிறார் என்று சொல்லி கேட்க, அவ்வை சொல்லிச்சு, பெருமானே, இந்த பூலோக வாழ்க்கை எனக்கு போதும், சுந்தர பெருமான் திருவாஞ்சை காலத்திலிருந்து சிவபெருமான் அனுப்பிய வெள்ளை யானை வேற, ஐராவணம், அதாவது 2 யானை இருக்குங்க. ஐராவணம் என்பது சிவபெருமானுடைய யானை, ஐராவதம் என்பது தேவேந்திரனுடைய யானை. அங்கே சுந்தர பெருமான் ஐராவணம் என்ற யானையிலே கைலாயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய நண்பர் சேரமான் பெருமாள் நாயனார் தன் நண்பரை பிரிய மனம் இல்லாமல் தன்னுடைய பஞ்சகல்யாணி குதிரையிலே ஏறி அதன் காதிலே பஞ்சாட்சதை ஓதுகிறார். அந்த குதிரையும் பின்னாலே பறந்து செல்கிறது. அவர்கள் போவதற்கு முன்னாலே நான் கைலாயத்துக்கு செல்ல வேண்டும், பூலோக வாழ்க்கை எனக்கு போதும், அதற்காகத்தான் அப்படி அது வேக வேகமாக பூஜை செய்கிறேன் என்று சொல்லி அங்கே விண்ணப்பம் செய்து, இது கவலைப்பட அவ்வையே, நீ எப்பொழுது செய்வது போல பொறுமையாக இந்த பூஜை செய், நான் அவர்களுக்கு முன்னாலே உன்னை கைலாயத்தில் சேர்க்கிறேன் என்று சொல்லி பிறகு ஔவையார் அந்த பூஜையை பொறுமையாக செய்தது. அந்த விநாயகர் அகவல் என்ற பாடலை அப்போதுதான் பாடிச்சு. சீத கிளம்பு செந்தாமரை போன்ற விநாயகர் அகவல் இருக்க அந்த பாடலை அப்பொழுது பெருமானுக்கு விண்ணப்பம் செய்து விட்டு விநாயகர் பெருமான் என்ன செய்தார், துதிக்கையால அந்த அம்மையை அப்படியே தூக்கி மேல கைலாயத்தை போட்டு சுந்தரர் போவதுக்கு முன்னால கைலா வாசலே அவை அடிக்கிறாங்க. சுந்தரை கேட்டாரா, என்ன அவையே எப்படி நீங்க வந்தீங்கன்னா, விநாயகர் அருளால இங்க வந்தாட்ட. ஆகவே விநாயகர் பெருமான் அருளாலே இப்படி ஔவையாருக்கு கிடைச்சதுங்க. அதே போன்று அம்மா இந்த நேரம் பேசலாங்களா, முடிச்சுடலாங்களா? ஹலோ, பேசுங்க அம்மா பேசலாமா? பேசுங்க பேசுங்க. சரி. பட்டினத்தாருடைய கணக்க பிள்ளை சேந்தனார். பட்டினத்தார் துறவரம் பூண்டு விட்டார். அதாவது பட்டினத்தார் குழந்தை இல்லாம இருந்தார். பெருமானை வேண்டிக் கொண்டே வந்தார், குழந்தை பாக்கியம் இல்லை. பெருமான அசரீதியாக கனவிலே அவருக்கு, திருவெண்காடா, இந்த மனித பிரிவிலே உனக்கு உன் மனைவி மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லை, நாளை காலை ஒரு அந்தண தம்பதி ஒரு குழந்தை, ஆண் குழந்தை எடுத்து கொண்டு வருவார்கள், அந்த குழந்தைக்கு இடைக்கட பொன் கொடுத்து வாங்கிக் கொள் என்று அருள் பாலித்தார் பட்டின செட்டியார். அதே மாதிரி அந்த ஊர்ல ஒரு அந்தண தம்பதி பெருமான் அவர்கள் கனவிலே சென்று, நான் உங்கள் தோட்டத்திலே ஒரு ஆண் குழந்தையாக அங்கே இருப்பேன், நீங்கள் என்னை கொண்டு செட்டியாரிடம் கொடுத்து இடைக்கடை பொன் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அருள் பாலித்தார். மறுநாள் காலை இந்த அந்தண தம்பதி அந்த குழந்தையை கொண்டு போய் கொடுத்து செட்டியாரிடம் கொடுத்து இடைக்கடை பொன் பெற்றுக் கொண்டு வந்து விட்டார்கள். குழந்தைக்கு மருதவாணன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார்.
ரொம்ப சீரும் சிறப்பா வளர்த்து வருகிறார். அந்த கால வழக்கம் செட்டியார் வீட்டு பிள்ளைங்களாம் ஒரு 20 வயது ஆனதுமே கடல் வாணிபம் செய்ய போவார்கள். எல்லோரும் கப்பல்ல எடுத்துக்கொண்டு இங்கே இருக்க பொருளை அந்த தீவிலே கொண்டு போய் கொடுத்து விட்டு அங்கே உள்ள பொருளை வாங்கி கொண்டு வருவார். பண்டமாற்று, பணம் கண்டுபிடிக்கப்படவில்லை. நம்ம கிட்ட இருக்க பொருளை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்க பொருளை வாங்க. அப்படி அந்த பிள்ளைகள் எல்லாம் கப்பல்ல செல்லும் போது இந்த மருதவாணன் ஒரு கப்பல்ல செல்கிறார். திரும்பி வரும்பொழுது எல்லா வீட்டு பிள்ளைகளும் நிறைய வயிறு எல்லாம் கொண்டு வருகிறார். இந்த மருதவாணன் ஒரு 8 மூட்டை கொண்டு வந்து சேர்ந்த கணக்கு பிள்ளைகிட்ட இறக்குறான். கணக்கு பிள்ளை கப்பல் சரக்கு 8 மூட்டை இருக்கு, அப்பா வந்தா கொடுத்துருக்கேன், நான் அம்மா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு குழந்தை போயிடு. இவர் வருகிறார். செட்டியார் வந்து கணக்கு பிள்ளை சொல்றார், செட்டியாரே நம்ம பிள்ளை கொண்டாந்து இருக்க சரக்குன்னு சொல்றார். திறந்து பாரு, அதெல்லாம் எருமிட்டார். பட்டினத்தாருக்கு கோபம் வந்துடுது. இப்படிப்பட்ட ஒரு மூளையில்லாத பிள்ளைய வளர்த்துருக்குமே இவ்வளவு நாளா, எல்லா வீட்டு பிள்ளைங்களும் நிறைய பொருட்பொருளா கொண்டு வந்திருக்காங்க, இது எருமிட்டையை கொண்டு வந்திருக்க சொல்லிட்டு அந்த எருமிட்டை கீழே அடிக்கிறார் கோபத்துல. அதுல இருந்து வயிறுலாம் போடுதான். அப்பதான் புதிய அடடா நம்முடைய மைந்தன் எருமிட்டையில நிறைய பொன்பொருளை அதுல பறித்து கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு போகிறார். மருதவானா 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 என்று அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகிறார். சிவகரை அம்மா சொல்றாங்க, மனைவி, தம்பி வெளியே விளையாட போயிட்டான், ஒரு டப்பா கொடுத்துருக்கான், இதுல ஏதோ உயர்வான பொருள் இருக்கான், அது உங்ககிட்ட கொடுக்க சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இவருக்கு ஆசை, பண ஆசை. அங்கே 8 மூட்டை சரக்கு, எல்லாம் வயிறுவா இருக்கு. இங்க ஒரு சின்ன டப்பால உயர்வான பொருள், உலகத்திலே உயர்வான பொருள் இருக்குன்னா அப்போ ஏதோ ரொம்ப ரொம்ப பெரிய பண மதிப்பு உள்ள பொருள் கொண்டாடுறான்னு நினைச்சு கொண்டான்னு சொல்லி திருப்பி பார்க்கிறார். அதுல ஒரு ஓலையிலே காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே என்று எழுதியிருக்கு. அதாவது, ஏ மனிதா, பணம் பணம் என்று அலைந்து கொண்டிருக்கிறாயே, நீ இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது காதில்லாத ஊசி கூட உன்னோடு வராது. அதான் ஏன் காதில்லாத ஊசி சொல்றாருன்னா, பழைய காலத்துல வேட்டியோ புடவையோ கிழிஞ்சுட்டா தையல் போகணும். அப்பெல்லாம் டெய்லர் கிடையாது, கை தையல் தான் பண்ணுவாங்க. அப்ப வேட்டி கிழிஞ்சு இருக்கணும், தைப்பதற்கு ஊசி வேண்டும், நூல் வேண்டும். ஊசியில கோத்து தைப்பதற்கு நூல் வேண்டும். அது இருந்தால்தான் வேட்டியை தைக்க முடியும். வேட்டியோ புடவையோ அது கிழிஞ்சா தைக்க முடியும். வேட்டி கிழிஞ்சிருக்கு, ஊசி இருக்கு, நூல் இருக்கு, ஆனா தையல் போட முடியல. என்ன காரணம்? அந்த ஊசியில காது உடைஞ்சு போச்சு. காது இருந்தாதானே ஊசியில நூலை குத்தி உங்களுக்கு கோத்து தைக்க முடியும். காது இல்லாத ஊசியை வச்சு எப்படி தைக்க முடியும்? அப்படிப்பட்ட அற்பமான பொருள் கூட உன்னோடு வராது. நீ பணம் என்று அழுது கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி பெருமானை உணர்த்தி விட்டார். உடனே அப்படியே சாமியார் கோலம் வந்து விட்டார், அடியார் கோலத்துக்கு வந்து விட்டார். சேந்தனாரை கூப்பிட்டு என்னுடைய சொத்தை எல்லாம் தர்மம் செய்துன்னு சொல்லிட்டார். மருதவானா வந்து இறைவன் மறைஞ்சு விட்டார். தாயாதிக்கு அரசர் வருகிறார். இவர் ஒரு பட்டினத்தை ஒரு பாழஞ்ச கட்டடத்தை உட்கார்ந்துருக்கார் சிவத்து மேல. ராஜாவுக்கு செய்தி போகும், நம்முடைய செட்டியார் சாமியார் ஆயிட்டார். அரசருக்கு ஷாக். ஏன்னா அரசருடைய கஜானால பணம் இல்லைன்னா, பொருள் இல்லைன்னா இவர்கிட்ட தான் கேட்பாரு, கைமாறு தங்கம். அவருக்கு வேகமா வருகிறார் அரசர். வந்து பார்த்து, என்னையா பட்டினத்தாரே, ஏன் சாமியார், நீ என்ன கண்டாதால அப்படின்னாரு. இவர் உட்கார்ந்துருக்காரு ஒரு குட்டி சிவத்து மேல. ராஜா நிக்கிறார். பட்டினம் சொன்னார், நான் இருக்க நீ நிற்க, இதான் நான் கண்டது. நான் கோவனாண்டி, நான் சிவத்திலே உட்கார்ந்து இருக்கிறேன், நீ இந்த நாட்டை ஆளும் ராஜா, நீ நிக்கிற அப்படின்னார். இந்த தாயாதிகள்லாம் வழக்கு போட்டாங்க. இந்த சேந்தனார் அவன் போயிட்டான், சாமியாரா போயிட்டான், என்னுடைய பங்காளி மகனா வந்தவன் எங்கேயோ போயிட்டான், யாரும் இல்லை, இந்த சொத்தெல்லாம் இவன் தர்மம் பண்றான்னு சொல்லி அரசர்கிட்ட சொல்லி அவரை சிறையில போட்டுறாரு. சேந்தனார சிறையை இட்டுட்டு அந்த சொத்தையெல்லாம் அவங்க அபகரிச்சு கொள்கிறார். பட்டினத்தார் சாமியார் ஆனாலும் அந்த ஊர்லயே இருக்கார். தன்னுடைய தாயினுடைய வேண்டுகோள், அப்பா நீ என்னை எடுத்து போட்டு எங்க வேணா போப்பா, என்னுடைய காலம் முடிஞ்ச பிறகு நீ இந்த ஊரை விட்டு போ என்று சொல்லி ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க அம்மா. நான் இறக்குற வரைக்கும் இந்த ஊர்ல இருப்பான்னு. ஆகவே பட்டினத்தார் அந்த ஊர்ல இருந்து பிச்சை எடுத்துக்கொண்டு தெரிந்து கொண்டு வருகிறார். அப்போ ஒரு சமயம் வரும்போது இந்த சேந்தனாருடைய பையன் எங்கே ஒரு ஓரத்தில் நிற்கிறான், ஏழ்மை கோலத்துல. இவருக்கு அந்த பையனை பார்த்துமே கணக்குள்ள பையனாச்சுன்னு கிட்ட அழைத்து கேட்கிறாரு, என்ன விஷயம்பா, என்ன அப்படி ஆயிடுச்சு அப்படி கேட்டு பையன் விஷயத்த சொல்றான். அப்பாவை சிறையில போட்டாங்க, உங்க சொத்தெல்லாம் தர்மம் பண்ணாரு சொல்லி ராஜா சிறையில போட்டாரு, அப்பா போனதுக்கு அப்புறம் வருமானம் இல்லைங்க, குடும்பமே வறுமையில வாடுது அப்படின்னு சொல்லுவது பெருமான். உடனே பட்டினத்தார் சிவபெருமானை வேண்டுகிறார்,
பெருமான் உடனே விநாயகரை ஏவுகிறார். உடனே விநாயகர் பெருமான் அந்த சிறையில் இருந்த கம்பியெல்லாம் உடைச்சு முடிச்சு சேந்தராய சிறையிலிருந்து கொண்டு வந்து விடுகிறார். இப்படியாக இன்னும் நன்மைகள் நிறைய இருக்குங்க. அம்மா இன்னும் சொல்லலாமா? பேசுங்கய்யா. பேசலாமா? சரி. முருகப்பெருமான் திருமணம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இது. அதாவது முருகப்பெருமான் வள்ளியை எங்கே காதல் திருமணம் செய்கிறார். அப்ப வள்ளியம்மை தனிபுரத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். வேடனாக போகிறார் பெருமான். முதலிலே மறுக்கிறார்கள், பின்னால தன்னுடைய உருவை காட்டுவதும் அங்கே திருமணத்துக்கு ஒத்துக்கொள்கிறார்கள். இருந்தாலும் பயம் அந்த அம்மாவுக்கு, ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு பயம். அந்த நேரத்தில் முருகப்பெருமான் அண்ணனை வேண்டுகிறார். அப்போ விநாயகர் பெருமான் ஒரு பயங்கரமான யானை உருவத்தில் அங்கே தோன்றி அந்த வள்ளியை பயமுறுத்துகிறார். வள்ளி அம்மை உடனே பெருமானை அழைத்துக் கொள்கிறார்கள். அந்த திருமணம் நடந்த கதை. அடுத்த மாம்பழம். அந்த விநாயகர் பெருமான், அதாவது உலகத்தை சுற்றி நாரதர் ஒரு சமயம் ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து சிவபெருமானை கொடுக்கிறார். கொடுத்து விட்டு பெருமானே ஒரு தெய்வீக கனி, இது தாங்கள் உண்ண வேண்டும் என்று சொல்லி நாரதர் கொடுக்கிறார். பெருமான் பார்க்கிறார், நாம் ஏன் உண்ண வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி நினைக்கும் பொழுது நாரதர் சொல்றார், பெருமானே அறியக்கூடாது பழத்தை, யாருக்கு கொடுத்தாலும் முழு பழமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிபந்தனை சொல்றார். உடனே பெருமான் விநாயகரை முருகனை கூப்பிட்டு ஒரு சிறிய போட்டி வைக்கிறார். அப்ப அந்த பழம் இருக்கு, தெய்வீக பழம், இது யார் இந்த உலகத்தை சுத்தி வருகிறார்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் என்று சொல்லி சிவபெருமான் அருள் பாலிக்க முருகப்பெருமான் மயிலை எடுத்துக்கொண்டு வேகமா பறந்து கொடுக்கிறார். லோகத்தை அந்த சுத்தி வருகிறார். இவரால சுத்த முடியல. நாரதரை கேட்கிறார் விநாயகர் பெருமான், நாரதரே அம்மையப்பர் தானே உலகம் அப்படி என்று கேட்க, ஆமாம் அம்மையப்பர் தான் உலகம், என்ன சந்தேகம் என்றார். உடனே விநாயகர் பெருமான் 3 முறை பெருமானையும் பெருமாட்டியும் வளம் வந்துட்டு உலகத்தை வளர்ந்து விட்டு சொல்லி உடனே மாங்கனியை பெற்றுக் கொள்கிறார். முருகப்பெருமான் உலகத்தை சுத்தி விட்டு வந்து பார்த்தால் மாங்கனி இவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். உடனேதான் பழனியிலே அவர் தண்டாயுத பாணியாக பழனிக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கிறார். இப்படியாக நிறைய நமக்கு இருக்குங்க. விகட சக்கர விநாயகர் ஒண்ணு இருக்குங்க. அதாவது காஞ்சிபுரத்தை போனீங்கன்னா ஏகாபநாதர் கோயில விகட சக்கர விநாயகர் ஒரு விநாயகர் அருள் பாலிப்பார். அது என்னன்னா, ஒரு சமயம் திருமால் ஏகாபநாதரை வணங்குவதற்காக வருகிறார். அப்பொழுது சன்னதிக்கு போகும் முன்னாலே இந்த விநாயகர் சன்னதியிலே தன்னுடைய சக்கரத்தை வைத்து விட்டு செல்கிறார். இந்த சக்கரத்தை வைத்து விட்டு சென்றதும் பெருமானை சிவபெருமானை வணங்கி விட்டு வரும்போது பார்த்தால் சக்கரம் கீழே இல்லை. அந்த விநாயகர் பெருமானுடைய தலை மாலை அணிந்திருக்கார் பெருமான். அதுல ஒரு தலை இந்த சக்கரத்தை கவி கொண்டது. அங்கே விஷ்ணு கேட்கிறார் திருமால் விநாயகர் பெருமானை, அப்பா கொடுத்து விட்டு அந்த சக்கரம் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அது என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்க, நீங்களா விகடம் செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். உடனே திருமால் அந்த பிள்ளையை சிரிப்பு மூட்டுவதற்காக சில சின்ன அபிநயங்கள் பிடித்து அந்த பிள்ளையை சிரிக்க வைக்கிறார் விநாயகரை. விநாயகர் சிரிக்கும் போது தலைமாலை சிரித்துதான். தலைமாலை சிரித்து அந்த சக்கரம் கீழே விழுந்து விட்டது. அதை திருமால் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். அதனால்தான் அங்கே விகட சக்கர விநாயகர் என்று சொல்கிறார்கள். பரஞ்சோதி கேள்வி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது நரசிம்ம பல்லவன், மகேந்திர பல்லவன், அவன் ஆட்சி செய்து கொண்டு வருகிறான். அப்பொழுது வடநாட்டிலிருந்து வாதாபியிலிருந்து ஒரு அரசன் வந்து தேவையில்லாமல் இந்த நரசிம்ம பல்லவன் நாட்டிலே படையெடுத்து வந்து அவனுடைய தோற்கடித்து அவனை அங்கே உள்ள செல்வங்களை எல்லாம் கொள்ளை கொண்டு போய்விட்டான். அந்த அவமானத்திலே அந்த நரசிம்ம பல்லவன் மகேந்திர பல்லவன் இறந்து விடுகிறான். அவனுடைய மகன் நரசிம்ம பல்லவன் ஆட்சி நடக்கிறது. அவனுக்கு ஒரு ஒரு வருத்தம், தேவையில்லாமல் நம்முடைய நாட்டின் மேலே வந்து இந்த வாதாபி என்பவன் அங்கே வந்து நம்முடைய நாட்டை சூறையாடி விட்டானே என்று சொல்லி அவனை நாம் பழி வாங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். பரஞ்சோதி முனிவர் அவனுடைய சேனாதிபதியா இருக்கிறார். இப்போ பரஞ்சோதியை சேனாதிபதி அங்கே நரசிம்ம பல்லவன் செய்தி சொல்கிறான். ஆயத்தப்பட்டு, ஏன்னா வடநாட்டுக்கு போக வேண்டும், அது நிறைய படைகள்லாம் ஆயத்தப்பட்டு பொறுமையா திரட்டி கொண்டு இந்த படைகள்லாம் செலுத்தி கொண்டு அங்கே செல்கிறார்கள், வடநாட்டுக்கு செல்கிறார்கள். வாதாபி நெருங்கி விட்டார்கள் படையோடு. பரஞ்சோதி முனிவர், அந்த பரஞ்சோதி தளபதி பெரிய கோட்டையா இருக்கு, வாதாபி கோட்டை பெரிய கோட்டையா இருக்கு. இந்த கோட்டையை நம்ம தகர்த்து விட்டு எப்படியே உள்ள போகுது என்று சொல்லி பிரமிப்பா இருக்கான் அவருக்கு.
பரஞ்சோதிக்கு, தளபதிக்கு. உடனே அந்த மதுரை சுத்தி வந்து பார்க்கிறார். அங்க வாயில் பக்கத்துல ஒரு வினோதமான உருவம் இருக்குங்க. அதை பார்த்து என்ன உருவம்னு கேட்கிறார். அதான் விநாயகர் பெருமான் உருவம்னு சொல்றாங்க. உடனே பரஞ்சோதி அந்த தளபதி ஒரு பிரார்த்தனை வைக்கிறார் அந்த விநாயகர் பெருமான். பெருமானே, நாங்கள் இந்த நாட்டின் மீது வேண்டும் என்று போர் தொடுக்கவில்லை. எங்கள் நாட்டை தேவையில்லாமல் இந்த வாதாபியிலிருந்து வந்து இந்த அரசன் சூறையாடி விட்டான். ஆனால் எங்கள் மன்னரும் இறந்து விட்டார். அதை பழித்திருக்கவே நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். எங்கள் கோரிக்கை நியாயம் என்று பட்டால் எங்களுக்கு வெற்றியை கொடு, இல்லை என்றால் நாங்கள் தோல்வி அடைஞ்சு போகிறோம். அப்படி வெற்றி அடைந்தால் உண்மை இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு சென்று எங்கள் நாட்டிலே வைத்து வழிபாடு செய்கிறோம் என்று ஒரு பிரார்த்தனை பரஞ்சோதி வைக்கிறார். அதன்படி அந்த கோட்டையை தகர்த்து விடுகிறார்கள். உள்ளே சென்று அந்த வாதாபி அரசனை கொண்டு விடுகிறார்கள். பரஞ்சோதி என்ன பண்றார், தன்னுடைய சபதப்படி அந்த விநாயகர் பெருமானுடைய சிலையை அங்கே இருந்து பத்திரமாக கோட்டை மேலே இருந்து இறக்கி அதை கொண்டு வந்து இங்கே வடநாட்டு திருச்செங்கோடு அந்த திருச்செங்காட்டுக்குடியிலே வைத்து வழிபாடு செய்கிறார் சொல்றாங்க. அதான் வாதாபி கண்டது. ஆனா இதுல என்னன்னா, பெரிய புராணத்துல இந்த செய்தி இல்லைங்க. பெரிய புராணத்துல இப்படிப்பட்ட செய்தி இல்லை. ஆனா காலங்காலமாக செவிவழி செய்தியாக இந்த கதை சொல்லப்பட்டு வருது. அதனால அரசர் என்ன பண்றாரு, பரஞ்சோதி முனிவருக்கு இந்த ஆலயத்தை கட்டி இவர் சிறப்பா பூஜை எல்லாம் பண்ணி வந்திருக்கார். அப்போ அரசரிடம் சென்று எல்லாரும் சொல்றாங்க, ஐயா அவர் ரொம்ப பக்திமான ஆயிட்டார், இப்ப தளபதி வரையும் அதிகம் பார்க்கறதுல சதா சர்வகாலம் கோயிலே இருக்கிறார் என்று சொல்லி அரசரிடம் சொல்ல, அரசர் கூப்பிட்டு, அப்படியானால் நீங்கள் இறை தொண்டையை முழுமையா செய்யுங்கள், நீங்கள் சேனாதிபதி வரை விட்டு விடுங்கள், உதவி சேனாதிபதி எடுத்துக்கொள்ளட்டும், நீங்கள் இறை தொண்டையை முழுமையாக செய்யுங்கள் என்று அங்க அருள் பாலித்தார். அவருக்கு அந்த பரஞ்சோதி முனிவர் அந்த திருச்செங்காட்டுக்குடியிலே அந்த விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு செய்தார் என்று வரலாறு. ஆனா பெரிய புராணத்திலே இப்படிப்பட்ட ஒரு கதை இல்லைங்க. இது செவிவழி செய்தியாக ரொம்ப காலமா எல்லாரும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட விநாயகர் பெருமானுடைய நன்மைகள் நமக்கு திருமுறை தான் மெயினுங்க. திருமுறை கிடைச்சதுதான் எல்லாத்தோட உயர்ந்து. இல்லை என்றால் திருமுறை கிடைச்சே இருக்காது. விநாயகர் பெருமானுடைய அருள் இல்லை என்றால் திருமுறை கிடைச்சே இருக்காது. திருமுறையில் அந்த திருமுறை ஆக்கி இருக்க மாட்டாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 என்று அங்க ஏன் என்றால் என்னன்னா, திருமுறை தோக்கும் போது நம்பியாண்டர் நம்பி நான் எப்படி பார்த்தா அப்பர் பெருமான் தான் வயதிலே மூத்தவர், அவருடைய திருமுறை தான் ஒன்னாம் திருமுறையா. ஆனா சம்பந்தரை ஏன் வைத்தாருன்னா, எந்தவித சிரமமும் இல்லாமல் பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமானவர் சம்பந்தர். குழந்தை, 3 வயசு குழந்தை, அது கூட இறைவனை அடைய வேண்டும் என்று எதுவும் நினைக்கவே இல்லை. அந்த குழந்தை மேட்டில் உட்கார்ந்துருக்க அப்பாவை காணான்னு அழுவுது. உடனே பெருமான் அங்கே பெருமாட்டை அழைத்து ஞானப்பாலை கொடுக்க சொல்றார். ஆக எவ்வித முயற்சியும் இல்லாமல் இறைவன் திருவுருளை பெற்றதாலே சம்பந்தருடைய புராணத்தை முதலில் 1, 2, 3 வச்சாங்க. ஏனென்றால் சம்பந்தருக்கு முன்னாலே காரைக்கால் அம்மையார் இருக்காங்க, திருமந்திரப்பாடி திருமூலர் இருக்காங்க, மூத்த திருமந்திரப்பாடிய காரைக்கால் அம்மையார் இருக்காங்க. ஆனா ஏன் முதல் திருமுறை சம்பந்தரை வைத்தார் என்றால், காரைக்கால் அம்மையாரோ திருமூலரோ மற்ற எல்லாருமே ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுதான் இறைவன் திருவடி அடைஞ்சார்கள். பலவிதமான உலகியல் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு பிறகுதான் இறைவனுடைய திருவடி அடைஞ்சார்கள். ஆனால் சம்பந்த பெருமான் 3 வயது குழந்தை எந்தவித முயற்சியும் எடுக்காமல் பெருமான் திருவருளாலே அவரால் ஆட்கொள்ளப்பட்டார். அதனால்தான் அங்கே நம்பியாண்டார் நம்பிகள் சம்பந்தருடைய பதிகத்தை 1, 2, 3 என்று வைத்து, அப்பருடைய பதிகத்தை 4, 5, 6, சுந்தர 7 வைத்து இப்படியாக வைத்தார்கள் என்று சொல்றார்கள். இந்த அளவிலே நாம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் 1 மணி நேரம் விநாயகரை பத்தி, நேற்று விநாயகர் பெருமானுடைய அந்த சதுர்த்தி பூஜையெல்லாம் கொண்டாடி இருப்பீர்கள். பெருமானம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியா இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த பெருமானுடைய திருவுருளை நம்ம விநாயகரை சிந்திப்பதற்கு ஒரு நல்ல நேரம் நமக்கு கிடைச்சது. அதுக்கு வாய்ப்பளித்த அம்மையாருக்கு, பிரேமா அம்மையாருக்கும், அவர்களுக்கு உறுதுணையா இருக்கும் ரெக்கார்ட் பண்றதுக்கு உதவி செய்யும் சாருமதி அம்மாவுக்கும், மற்ற ஒவ்வொரு வேலையை எடுத்து அம்மா கூட்டு முயற்சி. இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் இருக்காங்க, கூட்டு முயற்சி. இப்படிப்பட்ட ஒரு தொண்டு என்பது ரொம்ப பெரிய புண்ணியமா. ஏனென்றால் இப்படி ஒரு நல்ல செய்திகளை, சத்சங்கத்தை அவங்கவுங்க எந்த சிரமமும் இல்லாமல் வீட்டில இருந்தே அவங்கவுங்க அனுபவிச்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கும் பெரிய பெரிய அறிஞர் பெருமக்களை அதை வைத்து இந்த 1 மணி நேரம் இறை பொழுதாக போகுது. எல்லாருக்கும் ஒரு நல்ல பொழுதா போகுது. வீட்டிலே இருக்காங்க, வீட்டுக்கு எந்தவித வேலைக்கு எந்தவித இடைஞ்சல்ல. இப்படிப்பட்ட ஒரு தொண்டு ரொம்ப அருமையான இந்த ஈசன் ஒன்று குரூப் ரொம்ப அருமையா நடத்தி கொண்டு வருது. அந்த வகையிலே பிரேமை அம்மையாருக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, அவரோடு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கும் அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் அடியோடு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து யாரா பாடிடுறீங்களாமா? வாழ்த்து பாடிடுறீங்களா? ஹலோ, பாடுங்க சாமி. வாழ்த்து பாடுங்கம்மா. வான்முகில் வளாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கலூங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அரகர நம பார்வதிபதியே அரகர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரு எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாய் ரமர கடலே போற்றி, வெற்றிவேல் கந்தனுக்கு அரோகர, ஞானவேல் முருகனுக்கு அரோகர, வேல்முருக பெருமானுக்கு அரோகர, திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க சிவா. நன்றிம்மா, நன்றிம்மா. யார் அடியாருக்கு ஏதாவது பேச